அசத்தும் அரசு பள்ளி ஆசிரியர்கள் A3 நியூ ஜேர்னி யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். அசத்தும் அரசு பள்ளி ஆசிரியர்கள் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், தமிழகம் முழுக்க இயங்கிட்டு இருக்கக்கூடிய அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் சிறப்பாக செயலாற்றக்கூடிய ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர்கள் இவர்கள் எல்லாம் ஒன்றிணைத்து உருவான தளம் தான் இது. பல வருடங்களாக ஆசிரியர்களுடைய பணி மேம்பாட்டிற்காகவும் குழந்தைகளுடைய மேம்பாட்டிற்காகவும் பள்ளியினுடைய வளர்ச்சிக்காகவும் பல வழிகளில் நாங்கள் பணியாற்றிட்டு இருக்கோம். இதில் இந்த கோவிட்-19 ஊரடங்கு காலத்தில் ஒரு முயற்சி செய்தோம். A3யினுடைய முகநூல் பக்கத்தில் காலையில் தினம் 10 to 11 மணிக்கு அந்த பள்ளி குறித்தும் சம்மந்தப்பட்ட ஆசிரியர்கள் குறித்தும் ஒரு பகிர்வு. எதற்காக அப்படின்னா, அரசு பள்ளிகளுக்கான விளம்பரமாக இதை முன்னெடுத்தோம். அரசு பள்ளிகள் எல்லாம் தமிழகம் முழுக்க ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு இருக்கக்கூடிய பள்ளிகள் இருக்குது. ஆனால் மக்களுடைய பார்வையில் அரசு பள்ளிகள் சரியில்லை, அரசு பள்ளியினுடைய ஆசிரியர்கள் சரியில்லை என்று ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. அதெல்லாம் இல்லைன்னு நம்ம அவர்கள்கிட்ட போய் கருத்து சொல்லிட்டு இருக்க முடியாது. ஆனால் என்ன நடந்துட்டுருக்கு, யதார்த்தத்தில் என்ன நடந்துட்டுருக்கு, பல பிரச்சனைகளை தாண்டி அதை ஃபேஸ் பண்ணி எப்படி ஒரு பள்ளியை சிறப்பாக செயல்படுத்திட்டு வராங்க. தனியார் மயம் உருவான ஒரு பரவலான ஒரு காலகட்டத்தில் நிறைய தனியார் பள்ளிகள் உருவாகிட்டு அரசு பள்ளிகளில் மாணவர் எண்ணிக்கை குறைஞ்சிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலில் பல பள்ளிகள், நூற்றுக்கணக்கான பள்ளிகள் தமிழகம் முழுக்க மாணவர் எண்ணிக்கையை அதிகமாக்கி அதற்கான நிறைய முயற்சிகளை எடுத்து ஆசிரியர்கள் கற்பித்தல்லையும் தலைமை ஆசிரியர்கள் உட்கட்டமைப்பு மற்றும் கற்பித்தல் இந்த மாதிரியான விவகாரங்களெல்லாம் நிறைய மாற்றங்களை கொண்டுட்டு வந்து அரசு பள்ளிகளை ரொம்ப தலை தூக்கி வச்சுட்ருக்காங்க. ஸோ இந்த உண்மையை மக்களுக்கு கொண்டு சேர்க்கும் விதமாகத்தான் இந்த நேரலை பகிர்வு நடந்தது. அதை யூடியூப் சேனல்லே நம்ம கொடுத்துட்ருக்கோம். இப்போ நம்ம கூட பேச வர்றவங்க புதுக்கோட்டை மாவட்டத்திலேருந்து அறந்தாங்கி ஒன்றியத்தில் ஆவணத்தூர் கோட்டை அப்படின்ற இடத்துலேருந்து ஒரு தலைமை ஆசிரியர் கலைச்செல்வின்றவங்க. இவங்க பண்ணியிருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். இவங்க பள்ளியில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு போக்குவரத்துக்காகவே ஒரு தனி வாகனமே வாங்கியிருக்காங்க, சமூக ஒத்துழைப்போட. அப்படின்னா பாருங்கள், தனியார் பள்ளிகளில் போக்குவரத்துக்கு தனியாக ஃபீஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. அரசு பள்ளிகளில் போயிட்டுருக்க குழந்தைகளுக்கு தனி வாகனம் வாங்கியிருக்காங்க. இவருடைய பள்ளியினுடைய ஆங்கில ஆசிரியர் நம்ம கூட பேசும்பொழுது பார்த்திங்கன்னா ஆம்பிஷன் ட்ரீன்னு ஒன்று வச்சுருக்காங்க. என்னென்னமோ புது புது விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 100% நெகிழியே இல்லாத பள்ளி, பிளாஸ்டிக் ஃப்ரீ ஸ்கூலாக இவங்களோட இது இருக்குது. சேர்லேருந்து இவங்க பள்ளிக்கூடத்தில் பயன்படுத்தக்கூடியது, மாணவர்கள் பயன்படுத்தக்கூடியது எல்லாமே நெகிழியே கிடையாது. எவர் சில்வர், மரம் இதில் ஆன பொருட்களை தான் பயன்படுத்துகிறாங்கன்னு நிறைய விஷயங்களை நம்மளோட பகிர்றாங்க. மாணவர்களுடைய நலன் சார்ந்து நிறைய இயங்கிட்டு இருக்காங்க. மக்கள்கிட்ட போய் முதல்ல அரசு பள்ளியில் உங்கள் குழந்தைங்கள சேருங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, உங்கள் குழந்தைங்க எங்கே படிக்கிறாங்கன்னு கேட்கும்போது இவங்களுடைய குழந்தைங்களையும் அங்கே சேர்த்து மாற்றத்திற்கு முதல் காரணமாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு பள்ளியினுடைய அத்தனை ஆசிரியர்களும் கூட்டுழைப்பாக அந்த பள்ளியை உயர்த்திட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் வாங்க. வணக்கம். A3 ஜேர்னி அசத்தும் அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு குறிப்பில் உள்ள அனைவருக்கும் மற்றும் இக்குழுவில் பகிர்வதற்கு எனக்கு அனுமதி கொடுத்த திருமதி உமா மகேஸ்வரி அவர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள். கல்வி கருவில் இருக்கும்போதே ஆரம்பிப்பது, பிறந்ததிலிருந்தே நம்முடன் பிணைந்து இருப்பது, வளரும்போது நம்மை வழிநடத்தி செல்வது, யாரும் நம்மிடம் இருந்து அபகரிக்க முடியாதது. கல்வி உன்னை பெருமைப்படுத்தும், அதனை தரமாக கற்றுக்கொண்டால் உலகம் உன்னை பெருமைப்படுத்தும் என்ற வரிகளுடன் எங்கள் பள்ளியை பற்றி, பள்ளி மேலாண்மை மற்றும் மாணவர்களின் முன்னேற்றம் பற்றி இக்குழுவில் பகிர்வதற்கு வந்துள்ளேன். என் பெயர் கலைச்செல்வி. ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி ஆவணத்தாங்கோட்டை மேற்கு பள்ளி தலைமை ஆசிரியராக பணியாற்றுகிறேன். என்னுடைய ஆசிரியர் பணி 1989ஆம் ஆண்டு இடைநிலை ஆசிரியராக பணிபுரிய தொடங்கினேன். என் அப்பா ஒரு அரசு பள்ளி ஆசிரியராக, தலைமை ஆசிரியராக பணிபுரிந்தவர். நானும் ஒரு அரசு பள்ளியில் படித்த மாணவியே. அவர்களின் அறிவுரைப்படியும் வழிகாட்டுதலின்படியும் என்னுடைய பணி சிறப்பாக செய்து வருகிறேன். இந்த பள்ளியில்
என்னுடைய கல்வித்தரத்தை உயர்த்தி கொண்டு இப்பள்ளிக்கு தலைமையாசிரியராக பொறுப்பேற்ற பிறகு இப்பள்ளி தலைமை ஆசிரியர்களுடன் சிறிய ஆலோசனை கூட்டத்தை நடத்தினேன். அவர்களின் சுறுசுறுப்பை என்னுடைய பள்ளி புதுமையான பள்ளியாக வர வேண்டும் என்பதற்கு ஒரு தூண்டுகோலாக பயன்படுத்தினேன். அதற்கு இணங்க இவ்வூரில் உள்ள பெரியோர்கள், பெற்றோர்கள், எஸ்எம்சி, பிடிஏ தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள், முன்னாள் மாணவர்கள், இப்பள்ளியில் படித்து பணியாற்றக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் வெளிநாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கும் தன்னார்வ மாணவர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து இப்பள்ளியை புதுமை பள்ளியாக மாற்றுவதற்கு ஒரு சிறிய முயற்சியாக நாங்கள் ஃபஸ்ட்டு புரவலர்களை இப்பள்ளியுடன் இணைத்து கொண்டோம். அடுத்த நிகழ்வாக 100% நெகிழி இல்லா பள்ளியாக உருவாக்கி மாணவர்களிடம் உள்ள அனைத்து பொருள்களும், எல்லா பிளாஸ்டிக் பொருள்களும் தவிர்த்து அதற்கு நன்கொடையாளர்கள் மூலம் வாட்டர் கேன், ஸ்கேல் முதலியவற்றை நாங்கள் நன்கொடையாக இப்பள்ளியில் பெற்றோம். அடுத்து என் பள்ளியில் சிசிடி கேமரா நன்கொடையாளர்கள் மூலம் சிறந்த முறையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மாணவர்களின் கல்வித்தரத்தில் நாங்கள் பல புதுமைகளை கொண்டு வருவதற்காக அனைத்து போட்டிகளிலும் என் பள்ளி மாணவர்களை பங்கேற்பதற்காக என் ஆசிரியரின் ஒத்துழைப்புடனும் எல்லா இடங்களிற்கும் பேச்சு போட்டி, இலக்கியம் மற்றும் எந்த போட்டிய ஓவியம் எல்லா போட்டிகளிலும் பங்கேற்க செய்து சென்ற மாணவர்கள் வெற்றியுடன் வருவதற்கு சான்றிதழ்களுடன் கேடயத்துடன் என் பள்ளியை பெருமை சேர்த்தார்கள். இன்னும் இந்த வாசிப்பு பயிற்சி மற்றும் பேச்சு போட்டிகளை திறம்பட மாணவர்கள் செயல்படுத்துவதற்காக இலக்கிய மன்றம், வாசிப்பு பயிற்சி, நூலக பயிற்சிகள் அனைத்தும் எம் பள்ளியில் வழங்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கு உடற்பயிற்சி மற்றும் அனைத்து உடல் வளர்ச்சிக்கு உரிய எல்லா விளையாட்டு திறமைகளையும் கொண்டு வருவதற்காக யோகா, கராத்தே, சிலம்பம் அனைத்து பயிற்சிகளிலும் இப்பள்ளியில் நன்கொடையாளர்கள் மூலம், தன்னார்வலர் ஆசிரியர்கள் மூலமும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. எம் பள்ளிக்கு கராத்தை மூலம் எல்லோ பெல்ட் வாங்கிய பெருமை எங்கள் பள்ளியில் எங்கள் ஆசிரியரை சேரும். இன்னும் சொல்லப்போனால் எங்கள் பள்ளியில் ஏசி வசதியுடன் கூடிய ஸ்மார்ட் கிளாஸ் வகுப்பறை சிறப்பாக செயல்படுகிறது. இந்த வகுப்பறை நன்கொடையாளர்கள் மூலம் பெறப்பட்டவையே. அடுத்து அரசு நடத்தக்கூடிய என்எம்எம்ஸ் தேர்வுகளில் எம் பள்ளி மாணவர்கள் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் வெற்றி பெற்று வருகிறார்கள். இது எம் பள்ளிக்கு பெருமை. இன்னும் சொல்லப்போனால் கணினி வகுப்பறை சிறப்பாக நடைபெறுகிறது. 60,000 மதிப்பீட்டில் இந்த வகுப்பறை தொடங்கப்பட்டது, அதுவும் நன்கொடையாளர் மூலமே. இவ்வூர் இளைஞர்கள் பள்ளியை புதுமையாக பள்ளியாக உருவாக்குவதற்கு எங்களுக்கு சிறந்த ஒத்துழைப்பை தந்து கொண்டிருக்கிறார்கள். மற்றும் மாணவர்கள் படிப்பில் விவசாயம் பற்றி அறிந்து கொள்ளவும் அவர்களை களப்பயணமாக அழைத்து செல்வதற்கு எம் ஆசிரியர்கள் உறுதுணையாக உள்ளார்கள். மற்றும் இயற்கை விவசாயம் என்ற பாடத்தை நாங்கள் ஒரு பாடமாக இங்கே இப்பள்ளியில் நடத்தி வருகிறோம். மற்றும் இப்பள்ளியில் இங்கிலீஷ் லேப், ஆங்கில புலமையை மேம்படுத்துவதற்காக ஸ்போக்கன் இங்கிலீஷ் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த விடுமுறை காலத்திலும் வாட்ஸ்அப் மூலமாக இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. மற்றும் ஹேண்ட் ரைட்டிங் சிறப்பாக எழுதுவதற்கு தன்னார்வலர் ஆசிரியரை வைத்து பயிற்சி அளிக்கப்படுகிறது.
தொழில் கல்வியை மேம்படுத்துவதற்காக எம் பள்ளி மாணவர்கள் இந்த 8th ஸ்டாண்டர்டை விட்டு வெளியில் செல்லும் போது ஒரு தொழிற்கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும், தன்னம்பிக்கை வளர வேண்டும் என்பதற்காக கம்ப்யூட்டர் பயிற்சிகளும் மற்றும் லேப்டாப், செல்போன் சர்வீஸ் அனைத்தும் தன்னார்வலர் ஆசிரியரை வைத்தே கற்றுக் கொடுக்கப்படுகிறது. மற்றும் சிலம்பு பயிற்சியிலும் யோகா பயிற்சியிலும் மாவட்ட அளவில் அல்லாது மாநில அளவிலும் சென்று வந்துள்ளார்கள். அதே மாதிரி பேச்சு போட்டிகளிலும் எல்லா திறமைகளையும் கற்று கலை நிகழ்ச்சி எல்லா இடத்தில் சென்றாலும் வெற்றியுடன் என் பள்ளிக்கு பெருமை சேர்த்த பெருமை இந்த பள்ளி மாணவர்களுக்கு உண்டு. அடுத்து எங்கள் பள்ளி பல தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மூலமும் இப்பள்ளியில் படித்த மாணவர்கள் மூலமும் மற்றும் இப்பெற்றோர்கள் பள்ளியில் படித்த இளைஞர்கள், ஊர் பெரியோர்கள் மற்றும் என் கூட பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் அனைவரின் பங்களிப்பு மூலம் வாகன வசதி செய்து என் பள்ளி மாணவர்கள் தொலைவிலிருந்து நடந்து வருவதை தவிர்ப்பதற்காக வாகன வசதி செய்து கொடுத்து சிறப்பித்துள்ளார்கள். இன்னும் சொல்ல போனால் நன்கொடையாக இந்த நன்கொடை கொடுக்கக்கூடிய வாட்ஸ்அப் குழுக்களில் பகிரும்போது இவை இந்த சிறப்பு பள்ளியின் சிறப்புகளை பற்றி பார்த்து தன்னார்வலராக நன்கொடையாளராக இன்னும் என் பள்ளியில் இணைத்து கொண்டிருக்கும் அனைவரையும் எண்ணற்றவர்களை நான் இந்த நேரத்தில் கூற பெருமைப்பட்டுள்ளேன். மாணவர்கள் நடைபாதை அமைத்து கொடுத்த தன்னார்வ நன்கொடையாளர்களை இந்த நேரத்தில் நான் பெருமைப்படுத்தி நன்றி கூறுகிறேன். இன்றும் சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். இதற்கிணங்க எம் பள்ளி மாணவர்கள் சிறந்த ஆரோக்கிய உடல் நலத்துடன் இருப்பதற்கு ஆரோக்கிய உணவு திட்டத்தை நன்கொடையாளர் மூலம் இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது, தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அடுத்து தன்னார்வலர் மூலம் ரோபோ உருவாக்கும் முறையை எம் பள்ளி மாணவர்கள் கற்று ரோபோவையும் உருவாக்கி அதை செயல்படுத்தியும் உள்ளார்கள் என்ற பெருமை இப்பள்ளிக்கு உண்டு. அடுத்து எல்கேஜி முதல் 5th ஸ்டாண்டர்ட் வரை விளையாடுவதற்கான அனைத்து வசதிகளையும் ஊஞ்சல் மற்றும் இறகுப்பந்து மேடை, சறுக்கு மேடை அனைத்தையும் தன்னார்வலர் தொண்டு நிறுவனங்களும் தன்னார்வலர்களும் நன்கொடையாக வழங்கி சிறப்பித்து உள்ளார்கள். இன்னும் சொல்லப்போனால் மாணவ மாணவிகள் கழிப்பறைகள் நவீன முறையில் நவீன வசதிகளுடன் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அடுத்து புத்தகம் பார்க்க போனால் அவங்க கொண்டு வர அளவுக்கு நிறையா சுமையாக உள்ளது. அதை குறைக்கும்படி புத்தக எடை குறைப்பு திட்டம் என்ற திட்டத்தை எம் பள்ளியில் சேர்த்துள்ளோம். அடுத்து மாணவர்கள் இப்பள்ளியை விற்று நேர்மையான முறையில் செல்வதற்கு நேர்மை அங்காடி என்ற ஒரு திட்டமும் செயல்படுகிறது. அடுத்து இந்த 8வது வகுப்பை முடித்து செல்லும் மாணவர்கள் தன்னுடைய இலக்கை அடைவதற்காக அவர்கள் இப்பள்ளியில் வந்து சேர்ந்து 6ஆம் வகுப்பு வரும்போது 3 வருடங்களில் எந்த இலக்கை அடைய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை ஆம்பிஷன் ட்ரீ கொண்டு அமைத்து அதில் தங்களுடைய கருத்துக்களை எழுதி பகிர்ந்து கொண்டு திரும்ப போகும்போது அதை எடுத்து இந்த இலக்கை அடைந்திருக்கிறோமா என்பதை தெரிந்து கொள்கிறார்கள். அடுத்தபடியாக விஏபி சேர், அதாவது அந்த சேர்ல இப்பள்ளியில் அன்றைக்கு எந்த மாணவன் சிறப்பாக ஒரு வாய்ப்பாடோ அல்லது நாங்கள் கொடுத்த செயல்பாடுகளை செய்கிறானோ அவன் இருப்பதற்கு விஐபி சேர் என்று அமைக்கப்பட்டுள்ளது. அடுத்து தனித்தனியாக ஒவ்வொரு மாணவனும் எம் பள்ளியில்
தனித்தனியாக அவனுடைய திறமையை கண்டறிந்து அவனுக்கேற்ற பயிற்சிகளை நாங்கள் அளித்து வருகிறோம். வாரந்தோறும் இலக்கிய மன்றங்கள் நடத்தப்படுகிறது. தற்பொழுது ஆன்லைன் கிளாஸ் மூலம் தொடர்ந்து வகுப்புகளும் நடைபெற்று வருகிறது. இன்னும் என் பள்ளி மாணவர்கள் இந்த பள்ளியை விட்டு, அதாவது 8th ஸ்டாண்டர்ட் தேர்ச்சி அடைந்து செல்லும்போது ஒவ்வொரு மாணவன் கையிலும் 5 கேடயங்களும் குறைந்தபட்சம் 10 சான்றிதழ்களும் அனைவர் கையிலும் இருக்கும் அளவிற்கு என் பள்ளி ஆசிரியர்கள் எனக்கு உறுதுணையாக இருந்து மாணவர்களுக்கு ஊக்கப்படுத்தி அனைத்து இடங்களிலும் அழைத்து சென்று வெற்றி பெற வைத்து கேடயங்களை பெறுவதற்கு உறுதுணையாக இருக்கிறார்கள். இன்றும் எம் பள்ளியில் சிறப்பாக தனித்திறமைகளை கண்டறிந்து இசைப்பயிற்சியை பழக்குவதற்காக கீபோர்டு தன்னார்வல் மூலம் நன்கொடையாக பெறப்பட்டு அந்த பயிற்சியில் திறமையான மாணவர்களை இலவசமாக சொல்லிக் கொடுப்பதற்கு அதற்கும் நன்கொடையாளர்களை பெற்று பயிற்சியை ஆரம்பித்து மாணவர்கள் சிறப்பாக செய்து வருகிறார்கள். அடுத்து எமது பள்ளி 100% நெகிழியில்லா பள்ளியை அறிந்து ஹைதராபாத் நிறுவனம் எங்களுக்கு நெகிழியில்லா சான்றிதழையும் கேடயத்தையும் பரிசாக அனுப்பியுள்ள பெருமை இத்தருணத்தில் கூற நான் கடமைப்பட்டுள்ளேன். அடுத்து என் பள்ளியை புதுமை பள்ளியாக மாற்றுவதற்கு என்னுடைய கனவுகளாக எல்லா அனைத்து வகுப்புகளிலும் 8 வகுப்புகளிலும் ஏசி வசதியுடன் ஸ்மார்ட் கிளாஸை அமைப்பதற்கு முயற்சிகளை கட்டாயம், அது ஒரு கனவாக உள்ளது, கட்டாயம் முயற்சி செய்து அதை நிறைவேற்றுவேன். அடுத்து வாகன வசதியில் மாணவர்கள் அதிகமாக சென்று வருவதற்கும் இன்றைய தினம் மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. ஒரு பெரிய பஸ்ஸையே வாங்கலாம் என்ற ஒரு கனவும் என்னோல் இருக்கிறது. அதை பெறுவதற்கு கட்டாயம் நன்கொடையாளர்கள் எனக்கு பங்களிப்பு செய்வார்கள். இன்றும் என்னுடன் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் சிறப்பாக சுறுசுறுப்பாக இருந்து நான் ஒரு தூண்டுகோலாகத்தான் இருக்கிறேன். அவர்கள் எனக்கு ஒரு முழு ஒத்துழைப்பை தந்து இந்த பள்ளி வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கூறுகிறேன். அடுத்து என்னுடைய கல்வியில் சிறந்த மாணவர்களுக்கு எங்கள் பள்ளியில் பல பரிசுகளும் வழங்கப்பட்டு வருகிறது. அதாவது முழுமையாக எம் பள்ளி, அதாவது சுற்றுப்புற சூழ்நிலை ஏசி வசதியுடன் கூடியதாக, மரம் செடி கொடிகள் அனைத்தும் ஒரே நாளில் பெற்றோர்கள் 100 மரக்கன்றுகளையும் செடிகளையும் நற்று இன்று பூத்து குலுங்கி கொண்டிருக்கிறது. அதை பார்த்தாவே ரொம்ப பெருமையாக இருக்கிறது. இவை அனைத்தும் என் பள்ளியில் பெருமை சேர்க்கும் விதத்தில் நான் இன்றும் உங்களுடன் பகிர்வதற்கு எனக்கு வாய்ப்பளித்திருக்கிறார்கள். கல்வி இச்சொல்லுக்கு வளம் சேர்ப்போம், மாறி வரும் உலகில் புதியன படைப்போம், கைவிரல் பிடித்து நடைபழக்கி மெல்ல மேலேற்றுவோம், உலகம் செதுக்க உளிகள் படைப்போம், அறிவின் கூர்மையால் அற்புதம் செய்வோம், ஒவ்வொரு விதையும் விருட்சமாக வளர வீரியம் கொடுப்போம், அன்பின் துணை கொண்டு அனைத்தும் செய்வோம். இந்த வரிகளுக்கிணங்க என் பள்ளி மாணவர்களை 8th ஸ்டாண்டர்ட் முடித்து போகும்போது அவன் இந்த பள்ளி ஆசிரியர்களையும் தனக்கு கற்பித்து கொடுத்த ஆசிரியர் பெருமக்களை நினைவு கூறும் வகையில் சிறந்த பள்ளியாக மாற்றுவதற்கு இன்னும் பல முயற்சிகளை எடுத்து இப்பள்ளிக்கு அறந்தாங்கி ஒன்றியம்
இந்த புதுக்கோட்டை மாவட்டத்திற்கும் பெருமை சேர்ப்போம். அடுத்து, கட்டுமான பணியில் இன்றும் கழிப்பறைகளை, அதாவது கழிப்பறைகள் என்றால் தூய்மையான புதிய மாடலில் அமைத்து பள்ளி மாணவர்களுக்கு தூய்மையாக வைத்துக்கொள்ளவும் அறிவுரைகள் வழங்கியுள்ளோம். என் பள்ளியில் தூய்மையான குடிநீர் வசதி உண்டு. சுற்றுப்புற சூழ்நிலை தூய்மையும் தோட்டங்கள் உண்டு. மாணவர்களை நேரடியாக அழைத்து சென்று இயற்கை விவசாயம் பற்றி கூறுவதற்கும் இயற்கையான ஆசிரியர்கள், சிறந்த பயிற்சியாளரை கொண்டும் இயற்கை விவசாயம் பற்றி நடத்த மாணவர்களுக்கு சிறந்த கருத்துக்களை எடுத்துக்கூறவும் தன்னார்வல ஆசிரியர்களை நாங்கள் ஒவ்வொரு நாளும் அழைத்து வந்து மாணவர்களிடம் அறிமுகப்படுத்துகிறோம். பள்ளி வளாகத்தில் விளையாட்டு சொல்லிக் கொடுப்பதற்காக பிடிஏ ஆசிரியரை தன்னார்வலராக வந்து என் பள்ளி மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு வாரம் ஒரு முறை ஆசிரியர் வந்து தன்னுடைய வழிமுறைகளை மாணவர்களுக்கு வழிகாட்டியாக சொல்லி அவர்கள் விளையாட்டில் திறமை வாய்ந்தவர்களாக வருவதற்கும் இப்பள்ளி முயற்சிகளை எடுத்து வருகிறது. இதனுடைய மேலும் இப்பள்ளியின் எனக்கு உறுதுணையாக உள்ள ஆங்கில பட்டதாரி ஆசிரியர் இன்றும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பேசி எனக்கு பெருமை சேர்ப்பார்கள் என்று கூறி ஆசிரியர் அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல நான் யாருன்னு சொல்லிக்கிறேன். அந்த பள்ளியின் ஆங்கில பட்டதாரி ஆசிரியர். இப்படி ஒரு தலைமை ஆசிரியர் கிடைச்சதுக்கு நாங்கள் கொடுத்து வச்சுருக்கோம். ஏன்னா இப்போ நாங்கள் ஒரு விஷயம் செய்கிறோம், போயிட்டு கேட்கும்போது பள்ளிக்கூடத்துக்கு எது நன்மையோ அதை நீங்கள் தாராளமாக செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு முழு சுதந்திரம் கொடுத்துருக்காங்க. அப்படி ஒரு சுதந்திரம் கொடுத்ததுனால தான் நாங்கள் இப்போ வந்து இவ்வளோ விஷயங்கள் பண்ணிருக்கோம். அவங்க எல்லாத்தையுமே சொல்லியிருப்பாங்க, தலைமை ஆசிரியர் எல்லாத்தையுமே சொல்லியிருப்பாங்க. நம்ம என்ன செஞ்சோம், என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக நான் இங்கே வந்திருக்கேன். அனைவருக்கும் வணக்கங்கள். இப்போ 2017 வரைக்குமே ஒரு சாதாரணமான அறந்தாங்கி ஒன்றியத்தில் ஒரு சாதாரணமான பள்ளியாக தான் நாங்கள் இருந்தோம். ஒரு டீம் ஒர்க், ஒரு 6 பேர் ஒரே கோட்டுக்குள்ளே ஒரே எண்ணங்களோட ஒரே மாதிரி சிந்தனைகளோடு இருக்கிறதுனால என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு போயிட்டு பெற்றோர்கள்ட்ட மாணவர்களோட எண்ணிக்கை அதிகப்படுத்தலாம் அப்படின்ட்டு ஒவ்வொரு பெற்றோராக போய் கேட்க ஆரம்பித்தோம். உங்கள் பசங்களை எங்கள் ஸ்கூலில் சேருங்க அப்படின்ட்டு. அவங்க கேட்கும்போது அவங்க சொன்ன முதல் வார்த்தை என்ன அப்படின்னா, உங்கள் பசங்க எங்கே படிக்கிறாங்க அப்படின்னு கேட்டாங்க. அடுத்து அவங்களோட எண்ணங்கள் தெரிஞ்சுது, இதுதான் அவங்க ஏணும்னு எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிற எண்ணங்கள் தெரிஞ்சுது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதை நம்ம ஃபஸ்ட்டு ஃபுல்ஃபில் பண்ணிவிடுவோம், அவங்களோட எண்ணங்களை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிடுவோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, முதல்ல எங்கள் பசங்களை இந்த பள்ளிக்கூடத்தில் சேர்த்தோம். என்னோட பையன் இந்த பள்ளிக்கூடத்தில் தான் படிக்கிறான். அதேமாரி இந்த பள்ளியோட கணித ஆசிரியரோட பொண்ணு அவங்களும் இந்த பள்ளிக்கூடத்தில் தான் படிக்கிறாங்க. எங்கள் குழந்தைங்கள இந்த பள்ளிக்கூடத்தில் சேர்த்தோம். அடுத்து தூரத்துலேருந்து வர பிள்ளைங்க, உங்கள் பிள்ளைங்களை கேட்கும்போது தூரத்துலேருந்து வர பிள்ளைங்களுக்கு ஆட்டோ வசதி செஞ்சு கொடுத்தோம். நாங்களே பே பண்ணி ஆட்டோ வசதி செஞ்சு கொடுத்தோம் அந்த வருஷம். அதனால ஒரு 5-6 பிள்ளைங்க தூரத்துலேருந்து ஒரு பிள்ளைங்க ஆட்டோவில் வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா, சரி பள்ளிக்கூடத்துக்கு ஒரு தனி வாகனமே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நன்கொடையாளரை அணுகணும். ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் இது சம்மந்தமான தகவல்கள் போட்டோம். உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சரி ஓகே நாங்கள் பண்ணுறோம் அப்படின்ட்டு ஒரு 2.5 லட்சம் ரூபாயிலேருந்து 3 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு தனி வாகனம், பள்ளிக்கூடத்துக்குன்னே ஒரு தனி வாகனம் வாங்கணும். முடிச்சு நாங்கள் பெற்றோர்கள் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றுறதுக்காக ஒரு தனி வாகனம் வாங்கிட்டோம். தனி வாகனம் வாங்கணும்னு என்ன ஆயிட்டோம் அப்படின்னா, பெற்றோர்கள் விரும்பி நம்ம பிள்ளைங்களுக்கு
ஸ்கூல்ல சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் இது அட்மிஷனுக்காக. அடுத்து நமக்குன்னு ஒரு தனி அடையாளம் வேணும், பள்ளிக்கூடத்துன்னு ஒரு தனி அடையாளம் வேணும் அப்படிங்கிறதுக்காக 100% பிளாஸ்டிக் ஃப்ரீ ஸ்கூல், 100% பிளாஸ்டிக் ஃப்ரீ ஸ்கூல். அப்ப இருக்க ஆகஸ்ட் 15 சுதந்திர தின தண்ணியில இருந்து நாங்க அனௌன்ஸ் பண்ணோம், ஸ்கூல்ல எந்த விதமான பிளாஸ்டிக்குமே பயன்படுத்தக்கூடாது, ஈவன் வாட்டர் பாட்டில் கூட பிளாஸ்டிக்ல வரக்கூடாது, லஞ்ச் பேக் பிளாஸ்டிக்ல வரக்கூடாது, யூஸ் பண்ற பென் பிளாஸ்டிக் பென்னா இருக்கக்கூடாது அப்படிங்கறத சொல்லி பேப்பர் பென் தான் பசங்க யூஸ் பண்ணுவாங்க, விதை பென்சில் தான் பயன்படுத்துவாங்க. சில்வர் வாட்டர் பாட்டில் எல்லா பசங்களுக்குமே ஸ்பான்சர் மூலியமா சில்வர் வாட்டர் பாட்டில் வாங்கி கொடுத்துட்டோம். எல்லாருமே சில்வர் வாட்டர் பாட்டில் தான் யூஸ் பண்ணுவாங்க. லஞ்ச் பேக், துணிப்பை நாங்க எங்க ஸ்கூல் நேம் போட்டு அடிச்சு கொடுத்தோம், அதுவும் ஸ்பான்சர்ஸ் மூலியமா அடிச்சு கொடுத்தோம். துணிப்பை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்கேல், உடன் ஸ்கேல் அண்ட் சில்வர் ஸ்கேல்ஸ் மட்டும்தான் பயன்படுத்துவாங்க. இந்த மாதிரி நாங்க எட்டு வர வாட்டர் பாட்டில், நாங்க கொண்டு வர பேக் எதுவுமே, நாங்க யூஸ் பண்ற பென், ஸ்கூல்ல யூஸ் பண்ற பென் கூட பிளாஸ்டிக் இருக்காது. இந்த மாதிரி ஒரு டோட்டல் பிளாஸ்டிக் ஃப்ரீ ஸ்கூலா எங்களை அடையாளப்படுத்திக்கிட்டோம். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா நாங்க பயன்படுத்துற சேர் கொண்டு பிளாஸ்டிக் சேர் இருக்காது, ஃபுல் அண்ட் ஃபுல் சில்வர் அண்ட் உடன் சேர்ஸ் மட்டும்தான் நாங்க பயன்படுத்துறோம். இது ஒரு நல்ல அடையாளமா மாறிச்சு, எல்லா இடத்துலயுமே ஒரு ரீச் கிடைச்சிச்சு. பள்ளிக்கூட மாணவர்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்க வீட்லயுமே நம்ம பிளாஸ்டிக்கை தவிர்க்கணும்னு சொல்லிட்டு துணிப்பை, பிளாஸ்டிக் கேரி பேக்ல வாங்காம கையில வாங்குறது, போகும்போது கூட பைய எடுத்துட்டு போறது, இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சோன்னா ஒரு சமுதாய மாற்றமாவே இது மாறிடுச்சு. பிளாஸ்டிக் ஃப்ரீ ஸ்கூலா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்கிற ஸ்கூல்ஸ்க்கு எல்லாருக்குமே ஒரு ரோல் மாடலா அவங்களும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களும் பிளாஸ்டிக் இல்லா ஸ்கூலா பிளாஸ்டிக் ஃப்ரீ ஸ்கூலா மாறுறதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டாங்க. சில்வர் பாட்டில் கொடுக்கறது, அதே மாதிரி பேப்பர் பண்ண எங்கேருந்து வாங்கினீங்கன்னு சொல்லி வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி ஒரு நல்ல செயல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அடுத்தவங்கள செய்ய வைக்கிறது. அதை நாங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தோம். பிளாஸ்டிக் ஃப்ரீ ஸ்கூல் முடிஞ்சு. சரி, மாணவர்களுக்கான ஒரு தனி வாகனம் வாங்கியாச்சு, ஸ்ட்ரென்த் ரைஸ் பண்ணியாச்சு. இதுக்கு முன்னாடியிலேருந்து நம்ம ஒரு பழக்கம் வச்சிருந்தோம், என்ன அப்படின்னா மாணவர்களை அடையாளம் காணுதல். எப்படி அடையாளம் காணுதல், அவன்கிட்ட என்ன திறமை இருக்கு, என்ன திறமை இருந்துச்சுன்னா அவனை நம்ம கண்டுபிடிக்கணும். அவனுக்கு டிராயிங் வரைய முடியுமா, அந்த திறமை இருக்கா, ஸ்பீச் இருக்கா, இந்த மாதிரி சில விஷயங்களை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வாரம் வாரம் இலக்கிய மன்றங்கள் நடக்கும். வெள்ளிக்கிழமை ஆயிட்டு அப்படின்னா மத்தியானம் வந்து இலக்கிய மன்றங்கள், ஒவ்வொரு வாரமும் ஒரு தலைப்பு இருக்கும். ஸ்பீச் இருக்கும், சில நேரங்கள்ல பாட்டு இருக்கும், ஓவியம் இருக்கும், நாடகம் இருக்கும், நடனம், பட்டிமன்றம், வில்லுப்பாட்டு, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள்ல மாணவர்களுடைய திறமைகளை நாங்க கேட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இவனுக்கு இந்த விஷயம் இருக்கு, ஓவியம் நல்லா வரையறான் அப்படின்னு சொல்லிட்டு ஓவியத்துக்கு என்றே ஒரு தனி ஆசிரியர், வாலண்டியர்ஸை கொண்டு ஓவியத்துக்குன்னே ஒரு தனி ஆசிரியர் வச்சு அவர் பசங்களுக்கு ஓவியம் சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு விஷயமும் எங்க காம்படிஷன் நடந்தாலும், எந்த ஊர்ல காம்படிஷன் நடந்தாலும், எந்த வேற டிஸ்ட்ரிக்டா இருந்தாலும் பரவாயில்ல, காம்படிஷன் நடந்தாலும் பசங்களை அனுப்பி விட்டுரும். பசங்க வந்து பங்கேற்பாங்க. பங்கேற்கிறது மட்டும் இல்ல, எங்க நடந்தாலும் அங்க ஆவணத்தாங்கோட்டை மேற்குன்னு ஒரு பரிசு கண்டிப்பா இருக்கும். அந்த அச்சீவ்மெண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்ல போட்டோன்னே மாணவர்களோட பேரண்ட்ஸ் அவங்களுக்குமே என்ன ஆயிட்டு அப்படின்னா அவங்களுக்குமே என்ன அப்படின்னா ஒரு ஆர்வம். சரி, நம்ம பசங்களை வந்து எல்லாரும் வாழ்த்தும் போது அவங்களுக்குமே ஒரு ஆர்வம் கிடைச்சிருச்சு. சரி, ஓகே, ஸ்கூல் ஏதோ பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் கிடைச்சிச்சு. அடுத்தடுத்து நடக்கிற காம்படிஷன்ல பேரண்ட்ஸ் வில்லிங்காவே வந்து எங்க பசங்களையும் கூட்டு போங்க, எங்க பசங்களையும் அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுமே பேரண்ட்ஸுமே சும்மா சொல்லக்கூடாது. இப்போ வேற டிஸ்ட்ரிக்ட்ல நடக்குதுன்னா ஆசிரியர், எங்க ஆசிரியர்ல கண்டிப்பா ஒருத்தவங்க போவாங்க, பேரண்ட்ஸுமே வாலண்டியரா வந்துருவாங்க. அவங்களுமே அழைச்சிட்டு போயிட்டு அவங்களுமே காம்படிஷன் முடிகிற வரைக்கும் இருந்து பிரைஸ் வாங்குற வரைக்கும் இருந்துட்டு வராங்க. இந்த மாதிரி அவங்களுக்குள்ள அவங்களுக்குள்ள இருக்கிற தனி திறமையை கண்டுபிடிச்சு அவங்களுடைய ஆர்வத்தை நாங்க அதிகப்படுத்துறதுனால ஓவியம் வரைய முடியாது, என்னால வரைய முடியாதுன்னு நினைச்ச மாணவன் கூட என்ன ஆரம்பிச்சிட்டான், ஓவியம் ஆரம்பிச்சிட்டான், ஸ்பீச் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து பாட்டு பாடணும், எந்த ஒரு ஸ்டேஜ்ல ஏத்தி விட்டாலும் அவங்க என்ன கேட்கிறாங்களோ அதை செய்யற அளவுக்கான திறமை அவங்கள்ட்ட வளர்ந்துருச்சு. இப்ப ஸ்பீச்ல கூட இப்ப போன தடவை சிறுசேமிப்புல ஒரு ஸ்பீச்ல வந்து டிஸ்ட்ரிக்ட்ல வின் பண்ண ஒரு பொண்ணு, சிறுசேமிப்புல டிஸ்ட்ரிக்ட்ல வின் பண்ணிச்சு. அதுக்கு முன்னாடி ஜேஆர்சில இருந்து ஒரு காம்படிஷன் நடந்துச்சு. அந்த காம்படிஷன்ல வின் பண்ண பொண்ணு வந்து ஸ்டேட்டுக்கு செலக்ட் ஆயிடுச்சு. ஸ்டேட்டுக்கு செலக்ட் ஆனோன்னா ஒரு பொண்ணு டிராயிங்லயும் ஒரு பொண்ணு ஸ்பீச்லயும் செலக்ட் ஆனோன்னா என்ன பண்ணிட்டாரு, ஒரு ஸ்பான்சர் எங்களை கூப்பிட்டு அந்த பொண்ணை நாங்க ஃபிளைட்ல அனுப்பி வைக்கிறோம், அந்த பொண்ணை நாங்க ஃபிளைட்ல அனுப்பி வைக்கிறோம்னு சொல்லிட்டு அந்த 2 பொண்ணுங்களும் ஃபிளைட்ல போயிட்டு ஸ்டேட் லெவல்ல கலந்துக்குச்சுங்க. கிராமப்புற குழந்தைகள், கிராமத்துல இருக்கிற குழந்தைகள் வந்து ஃபிளைட்ல போயிட்டு அந்த அனுபவத்தோட ஸ்டேட்ல போயிட்டு கலந்துக்குச்சுங்க. இந்த மாதிரி ஸ்பான்சர் சப்போர்ட் நமக்கு நிறைய இருக்கு. அடுத்து சொல்லணும் அப்படின்னா தமிழ்நாடு அரசு
பெண் குழந்தைகளுக்கு சிலம்பம் சொல்லிக் கொடுக்கணும், தற்காப்பு கலைகள் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் இயர் டிசம்பர் அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க. ஆனா அவங்க சொல்றதுக்கு முன்னாடியே ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியே என்ன பண்றோம் அப்படின்னா, வாலண்டியர்ஸோட கார்த்திகேயன் ஒரு மாஸ்டர் அவங்க மூலியமா எல்லா பசங்களுக்குமே சிலம்பம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் சிலம்பத்துல இருந்து ஆரம்பிச்சிட்டோம். எல்லா பசங்களுக்கும் சிலம்பம் சொல்லிக் கொடுத்தோம். அடுத்து சிலம்பம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆயிட்டு அப்படின்னா கராத்தையும் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். பெண் குழந்தைகள் மட்டும் இல்ல, எல்லா குழந்தைகளுக்கும் மாணவர்கள் எல்லா விதத்திலையும் திறமையா சிலம்பம் சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க பேஜ் ஆவணத்தாங்கோட்டை PUMS ஆவணத்தாங்கோட்டை வெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் இருக்கு. அந்த யூடியூப் சேனல்ல போனீங்க அப்படின்னா எங்க மாணவர்களுக்கான அவங்களுடைய எல்லா விஷயமும் அதுல, எங்க ஸ்கூல் சம்பந்தமான எல்லா விஷயமும் அதுல வரும். PUMS ஆவணத்தாங்கோட்டை வெஸ்ட் யூடியூப் சேனல் போனீங்க அப்படின்னா அதில் வரும். சிலம்பம் சொல்லிக் கொடுத்தது மட்டும் இல்லாம சென்னையில ஒரு கின்னஸ் சாதனை நிகழ்ச்சி நடந்துச்சு. அந்த நிகழ்ச்சியில நம்ம மாணவர்கள் ஒரு 6 பேர் பங்கு பெற்று கின்னஸ் சாதனை நிகழ்ச்சியில பங்கு கொண்டு அதுக்கான சான்றிதழும் வாங்கிட்டு வந்திருக்காங்க கின்னஸ் சாதனை நிகழ்ச்சியில. அதே மாதிரி சிலம்பம் கராத்தல எல்லா மாணவர்கள் கலந்துகிட்ட எல்லா மாணவர்களும் எல்லோ பெல்ட் வாங்கியிருக்காங்க. அடுத்தடுத்த நகர்வுக்காக நடந்துட்டு இருக்கும் போது அந்த சூழ்நிலை, கொரோனா சூழ்நிலை வந்துருச்சு. இல்லைன்னா அடுத்தடுத்த லெவலில் கொண்டு போயிருந்திருக்கலாம். இப்போ எல்லோ பெல்ட் வாங்கினதோட இருக்கு. இன்னும் ஆனா மாஸ்டர்கள் வந்து பயிற்சிகள் வழங்கிக்கிட்டு தான் இருக்காங்க. இது கராத்தே, சிலம்பம். அடுத்து இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா யோகா. மாணவர்களுக்கு யோகா சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல மாஸ்டர் ஒருத்தவங்க வாலண்டியரா வந்து உங்க ஸ்கூல் பசங்களுக்கு நாங்க யோகா சொல்லிக் கொடுக்குறோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமை கிளாஸ் நடக்கும். சிலம்பம் வந்து சனிக்கிழமை மார்னிங் நடக்கும், ஞாயிற்றுக்கிழமை பசங்களுக்கு கிளாஸ் நடக்கும், யோகா கிளாஸ் நடக்கும். இதன் மூலியமா ஒரு பையன் சென்னையில கலைஞர் டிவில ஆசன ஆண்டியப்பன் அவர் நடத்த ஒரு ஷோ ஒன்று நடத்துவார். அந்த ஷோல நம்ம மாணவன் வந்து பங்கு பெற்றான். பாலமுருகன் அப்படிங்கிற ஒரு மாணவன் பங்கு பெற்றான். அதுவும் நம்ம யூடியூப் சேனல்ல இருக்கு, நீங்க பார்க்கலாம். மாணவன் பங்கு பெற்றான். அவர் ஆசன ஆண்டியப்பன் சொன்னாரு, ஒரு இதுவரைக்கும் நான் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன், அதுல எல்லாத்துலயுமே மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல இருந்து தான் பசங்க வந்திருக்காங்க. ஆனா ஃபர்ஸ்ட் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து, அதுவும் இவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப பெருமையா சொன்னாங்க. அது பெருமையான விஷயம். அடுத்து ஹேண்ட் ரைட்டிங்னு ஒரு தனி மாஸ்டர். இப்ப மிடில் ஸ்கூல் அப்படிங்கறதுனால ஒரு PET டீச்சர் நமக்கு கிடையாது, PET டீச்சர் இல்ல. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது ஃப்ரெண்ட் ஒருத்தர் பக்கத்துல இருக்கிற ஹை ஸ்கூல்ல PET டீச்சரா இருக்காரு. அவர் வாலண்டியரா உங்க ஸ்கூல் பசங்களுக்கு நான் கோச்சிங் கொடுக்குறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு வீக் டேஸ்ல அவரும் வந்து பக்கத்து ஸ்கூல்ல இருக்கிறவர் நம்ம ஸ்கூலுக்கு ஒரு PET டீச்சரா வாலண்டியரா வந்து பசங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. அடுத்து அவருக்கு இந்த தகவல நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரி சிலம்பம், யோகா, டிராயிங், அதே மாதிரி ஸ்போக்கன், சதுரங்கம், எழுத்து பயிற்சி, இது வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாஸ்டர்ஸ், ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி மாஸ்டர், பேச முடியாது, ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி மாஸ்டர்ஸ் வந்து வாலண்டியரா நம்ம மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்ததுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அடுத்து பசங்களோட ஸ்போக்கனை என்ரிச் பண்ணணும், பசங்களோட ஸ்போக்கனை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னா வீக் டேஸில் பக்கத்தில் இருக்கிற எங்கள் ஸ்கூல் மாணவர்கள் மட்டும் இல்லாமல் கிராமத்தில் மற்ற ஸ்கூலில் படிச்சிருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி அந்த மாணவர்களையும் வர சொல்லி நாங்கள் வீக் டேஸில் ஸ்பெஷல் கோச்சிங் ஃபார் ஸ்போக்கன் கொடுத்தோம். லாஸ்ட் இயர்ல அடுத்த இயர்ல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஸ்கூலுக்குள்ள இருந்து பக்கத்து ஸ்கூல்ல இருந்து வந்த மாணவர்கள் கூட நம்ம ஸ்கூல்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்போக்கன்ல நம்ம ஸ்கூல்ல அட்மிஷன் போட்டாங்க. நம்ம டீச் பண்றதை பார்த்துட்டு பக்கத்துல இருக்க கிராமத்துல இருந்து வேற ஸ்கூல்ல படிச்ச பிள்ளைங்க அடுத்த வருஷத்துல வந்து நம்ம ஸ்கூல்ல அட்மிஷன் போட்டாங்க. அது ஒரு அட்மிஷன் ப்ராசஸா இருந்தாலும் நம்ம என்ன நினைச்சோம் அப்படின்னா நம்ம ஸ்கூல் பசங்களுக்கு மட்டும் ஸ்போக்கன் சொல்லி கொடுக்காம பக்கத்துல இருக்கிற பக்கத்து கிராமத்துல வேற ஸ்கூல்ல படிக்கிற எல்லா மக்களுக்கும் நம்ம சொல்லிக் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு அந்த விஷயத்த நம்ம பண்ணோம். இப்ப இந்த கொரோனா காலம் அப்படிங்கிறதுனால ஸ்போக்கன் சொல்லிக் கொடுக்கறதுக்குன்னே ஒரு தனி வாட்ஸ்அப் குழு வச்சிருக்கோம். வாட்ஸ்அப் ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி வாட்ஸ்அப் குழு வச்சு எல்லா மாணவர்களும் அனைத்து மாணவர்களையும் முடிஞ்ச வரைக்கும் 70-85% மாணவர்கள் இருக்காங்க. ஒரு 15% மாணவர்கள் வந்து பக்கத்து வீட்டு நம்பர் வாங்கி நம்ம கொடுத்துருக்காங்க. அப்ப எல்லா மாணவர்களும் அதுல கலந்துக்கிட்டு டெய்லி என்ன பண்றாங்க அப்படின்னா ஸ்போக்கன் ஒன்லி இங்கிலீஷ்ல மட்டும்தான் குட் மார்னிங் சொல்றது, குட் ஆஃப்டர்நூன் சொல்றது, ஏதாவது கொஸ்டின் ரைஸ் பண்றது. நாங்க டெய்லி ஒரு 4-5 சென்டென்ஸ் கொடுத்து அதுக்கான தமிழ் அர்த்தத்தையும் சொல்லி கொடுப்போம். ஸ்போக்கன்ல வாய்ஸ் மெசேஜ் அனுப்புவோம். அந்த பசங்க பார்த்து படிச்சுட்டு திருப்பி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. இந்த மாதிரி
ஸ்போக்கன் கான்வர்சேஷனால பசங்க வீட்டில் இருந்துகிட்டே இப்போ ஸ்போக்கன் இங்கிலீஷில் ஸ்போக்கன் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க, டெவலப் ஆயிட்டாங்க. அதே மாதிரி வீக்லி ஒரு காம்படிஷன் நடத்தி அந்த வாரம் ஃபுல்லாக சொல்லி கொடுத்ததா தொகுத்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி வீக் காம்படிஷன் நடத்தும். அதில் ஒரு 5-6 பசங்களை செலக்ட் பண்ணி அவங்களுக்கான ப்ரைஸஸும் இப்போ வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த நியூஸ் வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் நம்ம அந்த ஸ்போக்கன் நியூஸ் வந்துச்சு. அடுத்து போட்டித் தேர்வுகளுக்கு மாணவர்களை தயார் பண்றதை நம்ம 6ஆம் வகுப்புலேருந்தே இந்த NMS ஒரு காம்படிஷன்ல 6ஆம் வகுப்புலேருந்தே ஆரம்பிச்சிட்டோம். அதனால இயர் பை இயர் ஒவ்வொரு அட்லீஸ்ட் ஒரு பையனாச்சும் ஒரு பொண்ணாச்சும் நம்ம ஸ்கூல்ல இருந்து NMS தேர்வில் வந்து செலக்ட் ஆயிடுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. இந்த சமுதாய நோக்கோட என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு மாணவர்களுக்கு விவசாய கல்வியை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இயற்கை விவசாயம்னு டீச்சர் அந்த புக் இருக்கா, இயற்கை விவசாயம்னு ஒரு தனி புத்தகமே மாணவர்கள் ஒரு சப்ஜெக்டே உண்டு. நம்ம ஸ்கூல்ல இயற்கை விவசாயம் HMலாம் விவசாய குடும்பத்துல இருந்து வந்தவங்க தான். அதனால அவங்களுக்கு வந்து விவசாயத்தை பத்தி நல்லா தெரியும். அதனால அவங்களே என்ன பண்றாங்க அப்படின்னா டீச் பண்றாங்க விவசாய குடும்பம். அது மட்டும் இல்ல விவசாய கல்வி, அது மட்டும் இல்லாம தம்பியை டீச்சர் அது மட்டும் இல்லாமல் பசங்களை டைரெக்டாக களத்துக்கே அழைச்சிட்டு போயிட்டு நாற்று நட்டுறது, களப்பறிக்கிறதுலாம் அவங்க வயலில் கிராமத்து பசங்க அவங்க செய்வாங்க. இருந்தாலும் அவங்க வயலில் இறங்கி அவங்களே களப்பறிச்சு நாற்று நட்டு இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறதுனால விவசாயம் அழிஞ்சிராம இருக்கணுங்கிறதுக்காக பண்ணது. விவசாயத்தை பற்றி மாணவர்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. இன்னும் சொல்ல போனால் அவங்க தான் எங்களுக்கு நிறைய சொல்லிக் கொடுக்குறாங்க. ஏன்னா கிராமத்தில் இருக்கிற பசங்களுக்கு தானே நல்லா தெரியும். நாங்களாம் டவுன்ல இருந்து வரவங்க, எனக்கு அதை தெரியாது. ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க எங்களுக்கு நிறைய சொல்லி கொடுத்தாங்க. சார் இது இப்படி சார், இத்தனை மாசத்துல அதை அறுவடை பண்ணுவோம் சார், இப்படி நாற்று நடும்போது சில விஷயங்கள் இந்த மாதிரி உரங்கள்லாம் பயன்படுத்தணும் சார் அப்படின்னு சொல்லி இயற்கை உரங்களை மட்டுமே பயன்படுத்துங்கன்னு சொல்லி மாணவர்களுக்கான விவசாய கல்வியும் நம்ம பள்ளிக்கூடத்தில் இருக்கு. அதுக்கான தனி புத்தகமும் இருக்கு. நான் காட்டுறேன், அந்த புத்தகத்தை உங்கள்கிட்ட காட்டுறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா புத்தக எடை குறைப்பு திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்கு. புத்தக எடை குறைப்பு திட்டம். உங்களுக்கே தெரியும் மாணவர்களோட பேக்கோட வெயிட், அவன் ஸ்கூலுக்கு வரும்போது எவ்வளவு வெயிட்டான பேக் கொண்டு வந்துட்டு இருக்கான். அதுக்காக டேர்ம் சிஸ்டம்லாம் இப்போ கொண்டு வந்தாங்க. புத்தக எடை குறைப்பு கொண்டு வரணுங்கிறதுக்காக இப்போ கவர்மெண்ட்ல இருந்து டேர்ம் சிஸ்டம்லாம் கொண்டு வந்தாங்க. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போதுதான் ஒரு புத்தக எடை குறைப்பு திட்டம்னு ஒரு திட்டம் ஆரம்பிச்சு டபுள் பேக் ஸ்கீம் யூஸ் பண்ணோம். மாணவர்களுக்கு பள்ளியில எல்லா மாணவர்களுக்கும் ஸ்பான்சர்ஸ் மூலியமா நம்மளே பேக்கும் கொடுத்துட்டோம். பள்ளியில ஒரு பேக் வச்சிருப்பாங்க, வீட்டுக்கு ஒரு பேக் எடுத்துட்டு போவாங்க. வீட்டுக்கு ஹோம்ஒர்க் என்ன இருக்கோ அதுக்கான புக்ஸ் அண்ட் நோட் மட்டும்தான் அவன் வீட்டுக்கு எடுத்துட்டு போவான். பாக்கி இருக்கிற எல்லா நோட்டும், ஜாமெட்ரி நோட்டா இருக்கும் சரி, ஃபேர் காப்பீஸ் நோட்டா இருக்கட்டும் சரி, அது எல்லாமே ஒரு பேக்ல போட்டு நம்ம கிளாஸ் ரூம்ல இருக்கும். அந்த இயற்கை விவசாயம் புக் எடுத்துக்கிட்டோம், கிளாஸ் ரூம்ல இருக்கும். இதன் மூலியமா என்ன ஆயிடுது அப்படின்னா அவனுடைய வெயிட் கேரிங் அப்படிங்கிறது குறைஞ்சிருது. வெயிட் குறையறதுனால அந்த பேக் போன் ஸ்பைனல் ப்ராப்ளம், குழந்தைங்களுக்கு முதுகுல கூன் விழுகிறதுக்கு சின்ன வயசுலயே கூன் விழுகுது அப்படிங்கிறாங்க இவ்வளவு வெயிட்டான பேக் தூக்குறதுனால. அதனால என்ன ஆயிட்டு அப்படின்னா அந்த பேக்ல இருக்கிற ஸ்பைனல் கார்டு சீக்கிரமா தேஞ்சு போயிடுது அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. அதை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணதுதான் இந்த புத்தக எடை குறைப்பு திட்டம். இது நல்லாவே எல்லா இடத்துலயுமே சப்போர்ட் கிடைச்சது. நிறைய ஸ்கூல்ஸ்லயும் இதை ஃபாலோ பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து நேர்மை அங்காடி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மாணவர்கள் கிராமத்துல இருக்காங்க, அவங்களுக்கு தேவையான பொருட்கள் தொலைதூரத்துல இந்த டவுன்ல இருந்து வாங்கணும். அடுத்து இது அவனுக்கான கணக்கு பாடம் நடத்துறதான நோக்கம் என்னன்னா வாழ்க்கையில் அதை பயன்படுத்தணும். இப்போ இத்தனை ரூபாய் காசு கொடுத்தா இத்தனை ரூபாய் சில்லறை நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற வாழ்க்கையில் அவன் பயன்படுத்தணுங்கிறதுக்காக கணக்கு பாடத்துல ஒரு நோக்கம் இருக்கு. அதையும் செயல்படுத்தணும். அடுத்து மாணவர்கள்ட்ட ஒரு நேர்மை பழக்கத்தை வளர்க்கணும். அதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த நேர்மை அங்காடி அப்படிங்கிறது. நேர்மை அங்காடியில மாணவர்கள் தான் விற்பனையாளர்கள், மாணவர்கள் தான் நுகர்வோர்கள். அவங்களுக்கு தேவையான பைசா ஒரு பாக்ஸ்ல இருக்கும், அவங்களுக்கு தேவையான பொருளை எடுத்துக்கிட்டு அதுக்கான காசை போட்டுட்டு சில்லறையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களே எடுத்துக்குவாங்க. இது வரைக்கும் நாங்க எவ்வளவு பொருள் வாங்கி வச்சிருக்கிறோமோ அதுக்கான அமௌண்ட் அப்படியே இருக்கும், குறைஞ்சதே கிடையாது. இதுல மூலம் எங்க மாணவர்கள் நேர்மையா இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக சொல்ற விஷயங்கள் தான். இது வரைக்கும் எந்த விதமான ஒரு 10 ரூபாய்க்கு பெண் வாங்கி போட்டோம் அப்படின்னா அந்த 10 ரூபாய்க்கு பெண் அதுல இருக்கும், அந்த 10 ரூபாய் காசும் இருக்கும். இதன் மூலம் என்ன சொல்றோம் அப்படின்னா மாணவர்கள் நேர்மையாவும் இருக்காங்க. தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. இப்ப நேர்மையா வைக்கிறோம், நம்ம கவனிக்காம இருக்கிறோம், 2 ரூபாய் எடுத்துக்கலாம், ஒரு பென்சில் எடுத்துட்டு காசு போடாம போயிட்டாலும் அந்த ரூபாய் அதுல இருக்காது, ஆனா அந்த ரூபாய் அதுல இருக்கு. அப்ப அந்த விஷயத்துலயும் எங்க மாணவர்கள் வந்து நேர்மையா இருக்காங்க. மாணவர்களோட நேர்மையை வளர்க்கறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட திட்டம் அப்படின்னா அது நேர்மை அங்காடி. இதுதான் அந்த இயற்கை விவசாயம் சொன்ன புக்.
இது வந்து மாணவர்களுக்கு கற்பிக்கப்பட்டு வருகிறது. தனி பாடம் இயற்கை விவசாயம் சொல்லிட்டு ஒரு தனி பாடமே வச்சு மாணவர்களுக்கு எங்கள் தலைமை ஆசிரியர் மூலமா என்ன பண்றோம் அப்படின்னா அதை நாங்கள் கற்பிச்சுட்டு இருக்கோம். களத்திலையும் சென்று என்ன பண்றாங்க அப்படின்னா அப்படி பேப்பர் பென் பேப்பர் பென்சில் களத்திலையும் சென்று மாணவர் பேப்பர் பென் விதை பென்சில் மாணவர்கள் வந்து சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறாங்க. அடுத்து சொல்லணும் அப்படின்னா காலை ஆரோக்கிய உணவு திட்டம். காலை ஆரோக்கிய உணவு திட்டம் மத்தியான உணவை வந்து நம்ம கவர்மெண்ட் கொடுத்துறாங்க, அவங்களுக்கு நன்றிகள். சத்துணவு திட்டம் நடைமுறையில் இருக்கு. ஆனா சில கிராமத்து பசங்க என்ன பண்றாங்க அப்படின்னா காலையில சாப்பிடாமலே ஸ்கூலுக்கு வந்துடுறாங்க. வெளிலனா அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் போயிடுறாங்க. அப்படிங்கிறதுனால காலை உணவு சாப்பிட்றதுக்கான சூழ்நிலை அவங்களுக்கு இல்லை. அதனால அவருடைய ஆரோக்கியமும் தடைப்படுது. இது என்ன பண்ணலாம், இது எப்படி நம்ம ஃபுல்ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஆரம்பிக்கப்பட்ட திட்டம் தான் காலை உணவு திட்டம், காலை ஆரோக்கிய உணவு திட்டம். இதன் மூலமா என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு 10-10:30 இந்த டயத்துல மாணவர்களுக்கு சத்தான உணவுகள், காலை உணவுகள், கேப்பை கூழ், கம்மங்கூழ், உருண்டைகள், அதை கொழுக்கட்டை உருண்டையா பண்ணி சில விஷயங்கள் இந்த மாதிரி சத்தான கஞ்சி, உருண்டை, சுண்டல், சில நேரங்கள் புட்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாமே வந்து மாணவர்களுக்கு ஒரு 10:30 மணில அவர்களுக்கு ஒரு 10 மினிட்ஸ் டைம் ஒதுக்கி அவங்கள சாப்பிட்றதுக்காக நம்ம வழங்கிக்கிட்டு இருக்கோம். இதையும் ஸ்பான்சர்ஸ் மூலியமா மாசம் மாசம் என்ன பண்றாங்க அப்படின்னா ஸ்பான்சர்ஸ் அதை நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதன் மூலியமா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா மாணவர்களுக்கு ஆரோக்கிய உணவை, காலை ஆரோக்கிய உணவை நாங்க வழங்கிட்டு இருக்கிறதுனால மாணவர்கள் இப்போ கொஞ்சம் ஹெல்த்தாவும் இருக்காங்க. நல்லா தெரியுது. ஆனா அவன் ஹெல்த்தா இருந்தான் அப்படின்னா அவனுக்கு ஸ்டடீஸ்ல நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுவான். அந்த அளவுக்கு அவன் வந்து இப்ப ஹெல்த்தியாவே இருக்கான். அதனால நல்ல கல்வியிலையும் அவனுக்கு ஆர்வம் அதிகமா இருக்கு. இதுதான் நாங்க பயன்படுத்தக்கூடிய அவன் காலையில சாப்பிடக்கூடிய கோப்பை. இந்த கோப்பை மண் கோப்பை தான் பயன்படுத்துறோம். அது இந்த கோப்பையில தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அவன் காலை கஞ்சி குடிக்கிறது, அந்த கேப்பக்கூழ், கம்மங்கூழ் சொன்னால அந்த கூழ் குடுக்கிறது எல்லாமே இந்த கோப்பையை தான் அவன் பயன்படுத்துறான். அடுத்து நம்ம இந்த பிளாஸ்டிக் ஃப்ரீ பென் சொல்லியிருந்தோம்ல, பேப்பர் பென் தான் பயன்படுத்துறோம் அப்படின்னு இந்த இருக்கு. அந்த பேப்பர் இது எங்க ஸ்கூல் நேம் போட்டே வந்திருக்கும். இந்த பேப்பர் பென் தான் பயன்படுத்துறோம். இந்த பேப்பர் பென் எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னா நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து ஆர்டர் பண்ணி பசுமை இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுல இருந்து ட்ரஸ்ட்ல இருந்து ஆர்டர் பண்ணி இந்த பேப்பர் பென் வாங்கி இந்த பென் தான் பசங்க பயன்படுத்துறாங்க. இது 4 ரூபாய் 4,000 ரூபாய் இந்த ரேஞ்ச் தான் வரும். அடுத்து விதை பென்சில், இதுவுமே பேப்பர் பென்சில் ஓரியன்டட் தான். மரம் பயன்பாட்டை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பேப்பர் பென்சில் ஓரியன்டட்ல செய்யப்பட்ட பேப்பர் பென்சில் தான் அது. இதுக்கு பின்னாடி என்ன இருக்கும் அப்படின்னா விதைகள் இருக்கும். இந்த விதைகளை அவன் பேப்பர் பயன்படுத்தும் போது இந்த விதைகளை வந்து இதுல கார்டன்ல போட்டுட்டு இந்த பென்சிலை பயன்படுத்தி முடிச்சு இந்த பென்சில் முடியறதுக்குள்ள அந்த செடி வளர்ந்துருக்கணும். அதுதான் கான்செப்ட். அந்த கான்செப்டுக்காக தான் இந்த விதை பென்சிலை நாங்கள் பயன்படுத்துறோம். அடுத்து அவன் பயன்படுத்தக்கூடிய ஸ்கேல், இது சில்வர் ஸ்கேல் உங்களுக்கு தெரியும். அவன் பயன்படுத்தக்கூடிய சில்வர் வாட்டர் பாட்டில், பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் பயன்படுத்தக்கூடாது, அதுக்கான மாற்று ஏற்பாடு தான் இந்த சில்வர் வாட்டர் பாட்டில். இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஃப்ரீ ஸ்கூல், புத்தகப்பை எடை குறைப்பு திட்டம், நேர்மை அங்காடி, காலை ஆரோக்கிய உணவு திட்டம். அடுத்து ஆம்பிஷன் ட்ரீ அப்படின்னு ஒரு விஷயம். ஆம்பிஷன் ட்ரீ இப்ப ஒவ்வொரு மாணவர்களும் பள்ளி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, தொடக்கம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ட்ரீ, ஒரு மரம், கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி இருக்கும். அந்த கிறிஸ்மஸ் ட்ரீல அவன் என்ன இந்த கல்வியாண்டுல அச்சீவ் பண்ண போறான் அப்படிங்கிறத டீச்சர் அந்த புக்லெட் ஒன்று கொடுத்தாங்க. புக்லெட் ஒன்று நேற்று கொடுத்தேன்ல மேக்ஸிமஸ். அவன் என்ன அச்சீவ் பண்ணணும்னு ஆசைப்படுறானோ அது பேப்பர்ல எழுதி சுருட்டி அந்த மரத்துல அவன் கட்டிடுவான். அந்த மரத்துல கட்டிட்டு அவன் என்ன எழுதியிருக்கானோ அதை நோக்கியே அவனோட பயணம் இருக்கும். ஒவ்வொருத்தரையும் அவன் பார்க்கும்போது நம்ம எழுதியிருக்கோம், இந்த வருஷத்துல நம்ம இதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணங்கள் நோக்கி அவனுடைய பயணங்கள் இருக்கும். அந்த வருஷம் முடிஞ்சோன்னா அவன் நம்ம என்ன எழுதியிருக்கோம் அது எல்லாத்தையுமே நான் அச்சீவ் பண்ணிட்டவான்னு சொல்லிட்டு அவன் போகும்போது கடைசியாக பிரிச்சு பார்த்துட்டு அவன் சார் இது எல்லாத்தையும் நான் அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போவான். இது ஒரு ஆம்பிஷன் ட்ரீ. அவன் பார்க்கும்போது இது அவனுக்கு தோணணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணக்கூடிய திட்டம் தான் அந்த ஆம்பிஷன் ட்ரீ. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா விஐபி சீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நம்ம ஸ்கூல்ல இருக்கு. ஒவ்வொரு கிளாஸ்லயும் ஒரு பர்டிகுலரான ஒரு விஐபி சீட் ஒன்று இருக்கும். அந்த விஐபி சீட் ஒவ்வொரு கிளாஸ்லயும் இருக்கும். அதுல என்ன அப்படின்னா அந்த விஐபி சீட்டுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா அந்த கிளாஸ் ரூம்ல எந்த மாணவன் ஆர்வமாக மதிப்பெண் அடிப்படையில் சுத்தமா கிடையாது, மதிப்பெண் அதிக மார்க் எடுக்கிறவன் தான் அதில் உட்காரணும் கிடையாது. அந்த மதிப்பெண் அடிப்படையில் விஐபி சீட் மதிப்பெண் அடிப்படையில்
கிடையாது. அவன் கிளாஸ் ரூம்ல எவ்வளவு ஆர்வமா இருக்கான் அப்படிங்கறத நோட் பண்றதுக்காக, எவன் ஒருத்தன் இன்ட்ராக்ஷன் டீச்சரோட இன்ட்ராக்ட் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டு எவன் ஆர்வமா இருக்கானோ அவன் அந்த விஐபி சீட்ல உட்காருவான். அந்த கிளாஸ் ரூம் செக்ஷன் முடிப்ப மறுநாள் அந்த செக்ஷன் ஃபுல்லா அவன் அந்த விஐபி சீட்ல உட்காரும். இதன் மூலியமா என்ன ஆகுதுன்னா, மாணவருடைய கவன சிதறல் அப்படிங்கறது விலக்கி நம்மளும் இந்த சீட்ல உட்காரணுங்கிறதுக்காக ஆர்வமா இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க, டீச்சர்ஸோட ஆர்வமா இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது மற்ற மாணவர்களுக்கு ஒரு மனவெளிச்சி வந்துடும், தாழ்வு மனப்பான்மை வந்துடும் அப்படின்லாம் சொல்லியிருப்போம். அப்படிலாம் கூட இது வந்துச்சு. ஆனா அதெல்லாம் கிடையாது. ஆர்வங்கள் தான் அதிகமாச்சு. ரொம்ப ஆர்வமா, ரொம்ப எந்தூசியஸா செய்யறேன் சார் கொஸ்டின் கேட்டு மறுநாள் அவங்க விஐபி சீட்ல உட்கார ஆரம்பிச்சிடும். ஒரு சீட்டா இருந்தது காலப்போக்கில் 2 சீட்டாவே போடுற மாதிரி ஆயிடுச்சுன்னா எல்லா மாணவர்களும் ரொம்ப ஆர்வமா பங்கு பெற ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால 2 சீட்டாவே நாங்க போட்டோம். இது விஐபி சீட். இந்த மாதிரி திட்டங்கள் மூலியமா சமுதாய நோக்கோட மாணவன் கல்வி சார்ந்த விஷயங்கள் மட்டும் இல்லாம அவன் சமுதாயத்தையும் சரி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸை பத்தி HM டீச்சர் சொல்லியிருப்பாங்க, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஸ்கூல் வேன் அப்படிங்கிறத சொன்னேன். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் ஆரம்பிச்சோம். டச் போர்ட்லாம் இருக்காது, நார்மல் போர்டு, அவங்க ப்ரொஜெக்டர் யூஸ் பண்ணிட்டு ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் ஒன்று ஆரம்பிச்சோம். BO சார் அவர்கள் வந்து திறந்து வச்சாங்க. ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் ஆரம்பிச்சோம். அடுத்து ஸ்மார்ட் கிளாஸ் இருக்கு, அதன் மூலியமா மாணவர்கள் ஃபுல்லா வைஃபை கனெக்ஷன் இருக்கு. வைஃபை கனெக்ஷன் மூலியமா மாணவர்கள் வந்து அவர்களுடைய கல்வியை அவங்க வந்து கத்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்து ஸ்மார்ட் கிளாஸ் மட்டும் இல்லாம ஸ்மார்ட் இங்கிலீஷ் லேப், இங்கிலீஷ் என்ரிச் பண்றதுக்காக, அதை சொன்ன ஸ்போக்கனை சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்மார்ட் இங்கிலீஷ் லேப் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சு அதுல ஃபுல்லா டச் போர்டு. அந்த டச் போர்டு யாருன்னு பாத்தீங்கன்னா எங்க டீச்சர்ஸ் எல்லாமே சேர்ந்து தான் அந்த டச் போர்டை நாங்க வாங்கி வச்சோம். வெளியில இருந்து மட்டும் கான்ட்ரிபியூட் இல்லாம நாங்களும் அதை பண்றோம். அதே மாதிரி இந்த வேனுக்கான பெட்ரோல் கூட அதுக்கான செலவையுமே நாங்க தான் பார்த்துட்டு இருக்கோம். மாணவர்கள் வேன்லயும் ஃப்ரீயா தான் வந்துகிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் விருப்பப்படுற பேரண்ட்ஸ் கொடுப்பாங்க, 100-50 சொல்லி பேரண்ட்ஸ் கொடுப்பாங்க. அது இல்லாம அவருக்கான பெட்ரோல், வேன் டிரைவருக்கான செலவு எல்லாத்தையுமே நாங்க எங்க டீச்சர்ஸ் மூலியமா நாங்க ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா, அந்த ஸ்மார்ட் இங்கிலீஷ் லேப்ல இருக்கக்கூடிய டச் போர்டு வந்து நம்ம எங்க டீச்சர்ஸ் எல்லாம் வாங்கினது. அடுத்து ஏசி ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் வித் ஏசி, கலர் பிரிண்டர் அண்ட் டச் போர்டு. இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் டேபிளும் அதில் இருக்கும். ஒரு பசங்க வந்து ரவுண்ட் டேபிள் மாதிரி சுற்றி உட்காந்துட்டு கான்வர்சேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 20,000 வருத்துல ஒரு கான்வர்சேஷன் டேபிளே அந்த கிளாஸ் ரூம்ல இருக்கும். இதெல்லாமே சேர்த்து வைஃபை கனெக்ஷனோட மாணவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா ஸ்போக்கனையுமே அந்த ஸ்மார்ட் இங்கிலீஷ் லேப் மூலமா கத்துக்கிறாங்க. அடுத்து அடிப்படையில் கவர்மெண்ட் ஸ்கூல்ல பாத்தீங்க அப்படின்னா எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருந்தாலும் சில மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ்லயுமே நான் சொல்றேன், மெட்ரிகுலேஷனை கம்பேர் பண்ணல, டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு மாதிரியா தான் இருக்கு, ப்ராப்பரா இல்ல. நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது சுகாதாரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா தெரிஞ்சது. மாணவர்களுக்கு கல்வி, சமுதாய நோக்கு, அடுத்து சுகாதாரம், ஆரோக்கியம், அடுத்து சுகாதாரமும் வேணும் அப்படிங்கிறதுக்காக மாணவர்களுக்கு சுகாதாரத்தை என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக டாய்லெட்டே ஃபுல்லா மாடர்னைஸா பண்ணியாச்சு. நார்மலா பாத்தீங்கன்னா ஓப்பனா இருக்கும், ஒரு கீழே ஒரு இது மாதிரி இருக்கும், அதுலதான் மாணவர்கள் வந்து யூரின் போவாங்க. சில ஸ்கூல்ல அவுட் சைட்லயும் போவாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாம ஃபுல்லா யூரினல் வச்சு, பாய்ஸ்க்கு 2 டாய்லெட், ஃபுல்லா ஒரு 8 யூரினல் வச்சு நீட்டா கீழே ஊத்தாத அளவுக்கு, கீழே எந்தவித சிந்தலும் இல்லாம அளவுக்கு ப்ராப்பரா ஹைஜீனிக்கா ஒரு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கான ஒரு மாடர்னைஸ் டாய்லெட்டை புதுப்பிச்சிட்டோம். ஏற்கனவே இருந்த டாய்லெட்டை அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் டைல்ஸ் போட்டு யூரினல் போட்டு, அது இருக்காதுல இது யூரினல், ஃபுல் அண்ட் ஃபுல் யூரினல், கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் 2 பேருக்குமே ஹைஜீனிக்கா மாடர்னைஸ் டாய்லெட் போட்டு இப்போ அதையும் பராமரிக்கிறதுக்கு நாங்களே ஆள் போட்டு மாசம் மாசம் கவர்மெண்ட்ல இருந்தும் பராமரிப்பு கொடுக்குறாங்க. அது பத்தாத அளவுக்கு நாங்களும் என்ன பண்றோம் அப்படின்னா அதுக்கான பராமரிப்புகளை பண்ணிட்டு இருக்கோம். இது நவீன கழிப்பறை திட்டம் அப்படிங்கிற திட்டத்து மூலியமா இது ஃபுல்லா கொடுத்தது வந்து நம்ம ஸ்பான்சர்ஸ் தான். அடுத்து
நம்ம ஸ்கூல் கால் சென்டர் இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம ஸ்கூலில் டெஸ்க்டாப் இல்லை சிஸ்டம் நமக்கு கவர்மெண்ட் நம்ம கொடுக்கல, லேப்டாப்ஸ் மட்டும்தான் இருந்தது. சரி, ஒரு கம்ப்யூட்டர் லேப் ஒன்று பசங்களுக்கு ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, தங்க ரவிசங்கர் அப்படின்னு சொல்லிட்டு சிறந்த பட்டிமன்ற பேச்சாளர், விஜய் டிவியில் கூட பார்த்துருப்பீங்க. தங்க ரவிசங்கர்னு சொல்லிட்டு ஒரு பட்டிமன்ற பேச்சாளர், இந்த ஒரு காரர் தான். அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, நான் உங்களுக்கு கம்ப்யூட்டர் லேப் நான் ஸ்பான்சர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே என்ன பண்ணுறாரு, டெஸ்க்டாப் ஒரு 5 டெஸ்க்டாப் வாங்கி கொடுத்து, சிஸ்டம் வாங்கி கொடுத்து ஒரு லேப் மாதிரி ரெடி பண்ணியாச்சு. கம்ப்யூட்டர் லேபும் பசங்களுக்கு ரெடி. இப்போ வரைக்கும் பசங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அதில் ப்ராப்பராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல அதை நான் சொல்லணும், பசங்க தொழிற்கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயம் 8th முடிச்சுட்டு 9th 10th தான் கற்றுக்குவான். ஐடிஐயில் போயிட்டு கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, தொழிற்கல்வி. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 6வதுலேருந்தே, அதுக்கு முன்னாடியே அவன் விருப்பப்பட்டா கற்றுக்கலாம், 6வது 5வதுலேருந்தே அவனுக்கு தொழிற்கல்வி அப்படிங்கிறத கொடுத்துட்டு இருக்கோம். தொழிற்கல்வி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு தொழிற்கல்வி அவனுக்கு வழங்கிட்டு இருக்கோம். இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், இதான் ஃபர்ஸ்ட் அவனுக்கு கிளாஸ் ஆரம்பிக்கும் போது எல்லா நியூஸ் பேப்பர்லையும் எல்லா மேகசின்லையும் வந்துச்சு. இந்த அந்த கிளாஸும் அதன் மூலயமா என்ன பண்ணுறோம் அப்படின்னா மாணவர்களுக்கு ஃபோட்டோஷாப் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கோம். ஃப்ளக்ஸ் டிசைன் மேக்கிங் பண்ணுவான். அடுத்து தையலுக்குன்னு தனி ஸ்டிச்சிங் மிஷின் வாங்கி தையல் சொல்லி கொடுத்துட்டு இருக்கு. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னா ரோபோட்டிக்ஸ் அவனுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சென்னையிலேருந்து கெனித் ராஜ்னு ஒரு இன்டர்நேஷனல் ரோபோ ஸ்பெஷலிஸ்ட் இந்த இருக்கார், இவர் தான் அவர், கெனித் ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நேஷனல் ரோபோ ஸ்பெஷலிஸ்ட். அவருக்கு எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் வந்து மாணவர்களுக்கு ரோபோட்டிக்ஸ் கிளாஸ் சொல்லி கொடுத்துட்டு இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ரோபோ ஒன்று இருக்கும். இது வந்து முழுக்க கிடைக்கக்கூடிய யூசபிள் மெட்டீரியல்ஸ், காஸ்ட்லி இல்லாத நார்மல் மெட்டீரியல்ஸை கொண்டு ஒரு ரோபோ ஒன்று பசங்களுக்கு செஞ்சு காட்டிட்டு இந்த ரோபோவை பசங்க ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா அவங்களே சரி பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு ரோபோட்டிக்ஸ் ஒன்று செஞ்சு கொடுத்துட்டு போனாங்க. இப்போ வரைக்கும் அவர் டச்சில் இருக்காரு. இந்த கொரோனா காலங்கிறதுலாம் வரல, இல்லைன்னா அவர் வந்துட்டு அடுத்தடுத்த லெவலுக்கு நான் சொல்லித்தரேன் சார் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ வர முடியாமல் போச்சு. அந்த ரொபோட்டிக்ஸ் கிளாஸும் நம்மள்ட்ட இருக்கு, ஸ்டிச்சிங் இருக்கு, ஃபோட்டோஷாப் இருக்கு. வேற ஒரு செல்போன் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு செல்போன்ல இருக்க எல்லா பாகங்களும் அவனுக்கு தெரியும். செல்போனை பிரிச்சு கொடுத்தோம் அப்படின்னா எல்லா பாகங்களும் அவனுக்கு தெரியும், இதெல்லாம் இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் அவனுக்கு தெரியும். அடுத்து சிஸ்டம் ஆப்ரேட்டிங் வந்து சொல்லிக் கொடுக்க ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம், அதுக்குள்ள இந்த பிரச்சனைகள் வந்துருச்சு. இப்போ தொழிற்கல்வி திட்டமும் நம்ம கிளாஸ் ரூம்ல இருக்கு. அடுத்து கட்டுமானங்கள் சொல்லிட்டு இருந்தோம். கவர்மெண்ட் ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல தான் இந்த பேஸ்கெட் பால் கோர்ட் இதெல்லாம் இருக்கும். மேக்ஸிமம் மிடில் ஸ்கூல்ல, பிரைமரி ஸ்கூல்ல அது இருக்காது. ஆனா நம்ம மாணவர்களுக்கு நான் ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல போயிருக்கும்போது பார்த்துருந்தேன், அந்த பசங்களை வந்து ரொம்ப ஆர்வமா அந்த கோர்ட்ல விளையாண்டுகிட்டு இருந்தாங்க. சரி, இதே மாதிரி ஒரு ஷட்டில் கோர்ட் நம்ம ஸ்கூல்ல ஒன்று ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு 30,000 ஒர்த்தில் நம்ம ஸ்கூல் பக்கத்துல நம்ம ஸ்கூல் கேம்பஸ் ஸ்கூல்லையே ஒரு ஷட்டில் கார் கிரவுண்ட் இருக்கு. ஒரு ஷட்டில் கிரவுண்ட் நம்ம ஸ்கூலுக்குன்னே தனியாக வச்சிருக்கோம். இறகுப்பந்து மைதானம் ஒன்று தனியாக வச்சிருக்கோம். அதை வந்து போத் வாலிபாலுக்கும் பசங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பயன்படுத்திக்குவாங்க. இந்த மாதிரி ஃபெசிலிட்டி, ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமான எல்லா மெட்டீரியல்ஸும் நம்ம ஸ்கூல்ல இருக்கு. பிளஸ் நம்ம இந்த மாதிரி காம்பவுண்டுக்குள்ளேயே ஒரு ஷெல்கார் கோர்ட் இருக்கு, ஒரு சில்ட்ரன் பார்க் இருக்கு. பசங்க குழந்தைங்க விளையாடணும் அப்படின்னா சறுக்கு மரம், ஊஞ்சல் இதெல்லாம் கொண்டு ஒரு சில்ட்ரன்ஸ் பார்க், எதுவும் கவர்மெண்ட் பண்ணல, நம்ம ஸ்பான்சர் மூலியமா ஒரு சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்கு. இந்த விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால இப்போ ரீசெண்டா ஃபிட் இந்தியா அப்படிங்கிறதுல ஒரு சர்டிஃபிகேஷன் ரெகக்னேஷன் நம்ம ஸ்கூலுக்கு கொடுத்துருக்காங்க சென்ட்ரல்ல இருந்து. ஃபிட் இந்தியா ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெகக்னேஷன், சர்டிஃபிகேட் ஆஃப் ரெகக்னேஷன் நம்ம ஸ்கூலுக்கு வந்திருக்கு. இப்போ ரீசெண்டாக தான் அந்த ஒரு ஃபைலில் வைக்க சொன்னேன், ரீசெண்டாக அந்த சர்டிஃபிகேட்டை நம்ம கிடைச்சது. இப்போ நம்ம இந்த வாரம் ஃபுல்லாகவே நம்ம ஃபிட் இந்தியா வீக் செலிப்ரேஷன் கொண்டாடிட்டு இருக்கோம். டெய்லி ஒரு விஷயங்கள், யோகா, செஸ், கேரம், பிரெயின் கேம்ஸ், இந்த மாதிரி இந்த வீக் நமக்கு ஃபிட் இந்தியா வீக்காக நாங்கள் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கான அப்லோடு வந்து நம்ம இன்னைக்கு கொடுக்குற மாதிரி இருக்கு. என்னோட முடியுது அந்த ஃபிட் இந்தியா வீக் செலிப்ரேஷன். இந்த மாதிரி நம்ம ஸ்கூல்ல ஸ்போர்ட்ஸ் பக்காவாக இருக்கு அப்படிங்கிறதுனால ஃபிட் இந்தியா சர்டிஃபிகேட் ஆஃப் ரெகக்னேஷன் நாங்கள் வாங்கி வச்சிருக்கோம். அந்த கொஞ்சம் நேரத்தில் நான் காட்டுறேன். சில்ட்ரன்ஸ் பார்க் சொல்லிட்டேன். அடுத்து எல்லா கிளாஸ் ரூம்லையுமே சிசிடிவி கேமரா இருக்கும். பசங்களை கண்காணிக்கிறதுக்காக தலைமை ஆசிரியர் வந்து கிளாஸ் ரூம்ல உட்காந்துக்கிட்டு எல்லா பசங்களையும் பார்க்குற மாதிரி ஒரு சிசிடிவி கேமரா ஃபெசிலிட்டிஸ் நம்ம ஸ்கூல்ல இருக்கு. அடுத்து மழை பெஞ்சிச்சுன்னா ஃபுல்லாகவே மண், சகதி இந்த மாதிரி ஆயிடும் அப்படிங்கிறதுனால கேம்பஸ் ஆரம்பிக்கிறதுலேருந்து நம்ம கிளாஸ் ரூம் எண்டு வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் நடைமேடை 2.5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நடைமேடை இருக்கு. அதனால பசங்க வந்து காலில் தண்ணி போடும், சேறு போடும் அப்படிங்கிற எந்த ஃபெசிலிட்டிஸ், எந்த பாதிப்புமே இல்லாமல் அவன் நடைமேடையிலே வந்துடும். இதெல்லாம் வந்து எது சொல்றேன் அப்படின்னா நம்ம ஸ்கூலோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே பிங்க் கலர்ல தான் இருக்கும். பேக்ரவுண்ட் மாதிரி தெரியும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கிளாஸ் ரூம் அண்ட் ஸ்கூலோடது எல்லாமே பிங்க் கலர்ல இருக்கும். பெயிண்டிங் இப்போ ரீசெண்டாக பெயிண்ட் பண்ணோம், பிங்க் கலர்ல தான் பெயிண்ட் பண்ணுவாங்க. பசங்களுடைய எண்ணங்களுக்கு அது பிங்க் கலர் அப்படிங்கிறது
ஷூட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னதுனால எல்லா கிளாஸ் ரூம் அண்ட் எல்லாத்தையுமே நாங்கள் வந்து பிங்க் கலரில் பண்ணியிருக்கோம். இது நம்ம ஸ்கூலோடைய ஃபெசிலிட்டிஸ். அடுத்து ஃபெசிலிட்டிஸ் சொல்லிட்டு நம்ம ஸ்கூலில் என்னென்ன ஸ்கீம் இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த விஷயங்கள் என்ன அப்படின்னா, சமுதாயத்தில் ஒரு ஸ்டேஜில் ஒரு அதிகாரிகளாக இருக்கக்கூடியவங்க, ஒரு சிறந்த தலைமையில் இருக்கக்கூடியவங்க, அவங்கள வந்து விருந்தினராக அழைச்சிட்டு வந்து நம்ம ஸ்கூலுக்கு தேவையான மாணவர்களோட கலந்துரையாட வச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒரு சட்டம் சார்ந்த விழிப்புணர்வு வேணும் அப்படிங்கிறதுக்குனால சார்பு நீதிபதி அறந்தாங்கிலேருந்து ஒரு சார்பு நீதிபதி அழைச்சிட்டு வந்து அவர்கள் வந்து ஸ்பெஷல் கெஸ்ட்டாக கலந்துக்கிட்டு மாணவர்களுக்கு சட்டம் சார்ந்த விழிப்புணர்வை கொடுத்தாங்க. இந்த விஷயத்தில் நான் சொல்லணும்னு நினைச்சேன். சட்டக்கல்விக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அது லாஸ்ட் இயரே ஆரம்பிக்க வேண்டியது. இந்த ப்ராப்ளம்னால சட்டக்கல்வி பேசிக் சட்டங்களை மாணவர்கள் தெரிஞ்சுக்கணும், பேசிக்கா ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இல்லாம பேசிக்கா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு லாயர்கிட்ட சொல்லி அவர் லாயர் வந்து புக்கை ரெடி பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப அதிகமாக இருக்காது, பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கணும். இப்போ எக்ஸ்பைரி டேட்னா என்ன, எக்ஸ்பைரி டேட் ஆன பொருளை யூஸ் பண்ணால் என்ன சட்டங்கள் இருக்கணும், இப்போ ராங் ரோட்ல போனால் என்ன சட்டம் இருக்கு, சிக்னலில் மீறினா என்ன சட்டம் இருக்கு, இந்த சின்ன சின்ன சட்டங்களை மாணவர்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால சட்டக்கல்வி அப்படிங்கிற ஒரு புக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இந்த டயத்தில் நான் அதை பதிவு பண்றேன். இப்போ நான் என்ன சொல்லி, இந்த சார்பு நீதிபதி அவர் சம்பந்தமான இதை சொன்னாங்க. அடுத்து பெண் குழந்தைகளுக்கு வந்து அவங்க சார்ந்த விழிப்புணர்வு வேணும். ஏஜ்டு பெண் குழந்தைகள்லாம் இருப்பாங்க, அவங்க சார்ந்த விழிப்புணர்வு வேணும் அப்படிங்கிறத அவங்க சார்ந்த சந்தேகங்கள் ஆலோசனைகளை தீர்க்கிறதுக்காக மனோகரின்னு சொல்லிட்டு ஒரு லேடி டாக்டர் அவங்க வாலண்டியராக வந்து நம்ம பெண் குழந்தைகளோட மட்டும் தனியாக கலந்துரையாடி அவர்கள் உடல் சார்ந்த உள்ளம் சார்ந்த சந்தேகங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சி ஏற்படுத்தி பண்ணோம். டாக்டர்ஸ் வந்து கலந்துக்கிட்டாங்க. அடுத்து தண்ணீர் கண்ணீர்னு சொல்லிட்டு ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி. தண்ணீர் மழைநீர் சேகரிப்பு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நகராட்சி ஆணையர் அவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ப்ரோக்ராம்ல கலந்துக்கிட்டு மாணவர்களுக்கு மழைநீர் சேகரிப்பு சம்பந்தமான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தினாங்க. அந்த ரெக்கார்ட்ஸ் இந்த இருக்கு. இது சார்பு நீதிபதி அவர்கள் கலந்துகிட்ட விஷயங்கள். சட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சி சொன்னல, சார்பு நீதிபதி அவர்கள் வந்து கலந்துகிட்ட நிகழ்ச்சி தண்ணி. அதுமாதிரி நகராட்சி ஆணையர், பெண் மருத்துவர், நீதிபதி, தாமுய கவிஞர்கள், அதே மாதிரி ரிப்போர்ட்டர்ஸ், ரிப்போர்ட்டர்ஸ் சார்ந்த அவங்களுடைய விஷயங்களை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக ரிப்போர்ட்டர்ஸ் வந்துமே பசங்களோட கலந்துரையாடி இருக்காங்க. இது மூலியம் என்ன தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு துறையிலையும் சாதித்த அதிகாரிகள் வந்து பேசும்போது இவங்கள மாதிரி நேர்மையான ஒரு அதிகாரியா நம்மளும் வரணும், நேர்மையான ஒரு போஸ்ட்டுக்கு நம்ம போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த வயசுல இருந்தே மாணவர்களுக்குள்ள வருது. இன்னொன்னு அப்படின்னா, எல்லா மாணவர்கள், இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன், எல்லா மாணவர்களையும் இன்சூர் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு மாணவர்களையும் இன்சூர் பண்ணியிருக்கோம். ஏதாவது ஒரு ஆக்சிடென்டா ஏதாச்சும் ஒன்று ஆயிடுச்சுன்னா அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற அளவுக்கு அனைத்து மாணவர்களையும் இன்சூர் பண்ணி 1 year ஆகிட்டு இப்போ அடுத்த வாரம் ரெனியூவல் பண்ண போகிறோம். இன்சூர் பண்ணியிருக்கோம். அடுத்து அவனுக்கு மட்டும் இல்லாமல் மாணவருடைய அக்கறை மட்டும் இல்லாமல் மாணவருடைய பேரண்ட்ஸும் முக்கியம் அப்படிங்கிறதுக்காக மாணவருடைய பெற்றோர்களுக்கும் ஒரு கார்டு மாதிரி போட்டு டாக்டர்ஸை வர சொல்லி அவர்களுக்கு சுகர், பிரஷர் ரெண்டையும் செக் பண்ணி ஒரு கார்டு போட்டு கொடுத்துருக்கோம். 6 மாசம் வரைக்கும் சுகர் பிரஷர் இருக்கிறவங்களுக்கு டயக்னைஸ் பண்றதுக்காக தனியாக டாக்டர்ஸையும் ரெடி பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு கார்டு போட்டு கொடுத்து ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணணும், உங்க சுகர் பிரஷரை ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணணும், அதே பெற்றோருடைய ஹெல்த்லயும் நம்ம கவனம் செலுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அவங்களுக்கான ஒரு விஷயம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கும் நாங்கள் செக்அப் பண்ணி அவங்களுக்கு ஒரு கார்டு போட்டு சுகர் பிரஷரை வந்து மெயின்டைன் பண்றதுக்கான ஒரு கார்டு போட்டு கொடுத்துருக்கோம். இப்போ அவங்களுடைய ஹெல்த் சொல்லியாச்சு, அக்கறை சொல்லியாச்சு. அடுத்து தங்கமகள் சேமிப்பு திட்டம், பெண் குழந்தைகளுடைய சேமிப்பை வந்து ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்கேஜி, யூகேஜி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் மாணவர்களுக்கு நாங்களே ஸ்பான்சர்ஸ் மூலமா சேவிங் பாஸ்புக் ரெடி பண்ணி அவங்களுக்கு தங்கமகள் சேமிப்பு திட்டம் சார்பாக பாஸ்புக் ரெடி பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு மாணவர்களும் அதில் வந்து அதிகமான சேமிப்பு யார் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து வருஷ எண்டில் அவங்கள செலக்ட் பண்ணி அவங்களுக்கான ப்ரைஸஸ் வந்து ஆனுவல் டேல கிடைக்கும், ஆனுவல் டேல அவங்களுக்கான அங்கீகாரம் இருக்கும்னு சொல்லி அதை ஊக்குவிக்கிறதுக்கான வேலையுமே நாங்கள் பார்த்துருக்கோம். இதுதான் அந்த தங்கமகள் சேமிப்பு திட்டத்துடைய விஷயங்கள். அடுத்து என்ன சொல்றோம் அப்படின்னா, மாணவருடைய ஒழுக்கம் சார்ந்த விஷயங்கள் பண்றோம். அடுத்த ட்ரெஸ்ஸஸ்,
அவனுடைய ட்ரெஸ்ஸஸ் எந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் அவன் பயன்படுத்தணும், அவனுடைய ஹேர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை பயன்படுத்தணும். அவனுக்குன்னு ஸ்போர்ட்ஸ் ஷூட் வருஷம் மாணவர்களுக்கு எங்கள் பள்ளியின் பெயர் பதித்த ஸ்போர்ட்ஸ் ஷூட் கொடுத்துருக்கோம். ஃப்ரைடே அன்னைக்கு அந்த ஸ்போர்ட்ஸ் ஷூட் அவன் யூஸ் பண்ணுவான். அன்னைக்கு அவன் ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கும் போது அந்த ஸ்போர்ட்ஸ் ஷூட் மட்டும்தான் அவன் போட்டுக்குவான். அதே மாதிரி வெளியில காம்படிஷன் போகும்போது மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் பசங்கலாம் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டியான கலர்ஸ்ல ட்ரெஸ் போட்டு வருவாங்க. நம்ம பசங்க வந்து கவர்மெண்ட் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. அது கூட அவனுக்கு ஒரு ஏற்றத்தாழ்வா இருக்கலாம் அப்படிங்கிறத சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னா மாணவர்களுக்கு நேம் போட்ட கலர்ஃபுல் ஸ்போர்ட்ஸ் ஷூட் கொடுத்துருக்கோம். அதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ ஸ்பான்சர்ஸ் மூலயமா அதுவும் ரெடி பண்ணியாச்சு. வருஷம் பசங்க மாணவர்கள் வேற கலர், இந்த வருஷம் ஒரு கலர்னா அடுத்த வருஷம் ஒரு கலர், இந்த மாதிரி தொடர்ந்து 3 வருடங்களா நம்ம அதை பண்ணிட்டு இருக்கோம் ஸ்பான்சர்ஸ் மூலயமா. அடுத்து மாணவனுடைய சிகை அலங்காரம். இப்போ ராணுவெல்லாம் பார்த்தீங்கன்னா அவனுடைய ஹேர் கட் வந்து ப்ராப்பராக இருக்கும். இப்போ சிகை அலங்காரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவன்கிட்டையும் சொல்லி பார்த்தாச்சு, அவங்க பேரண்ட்ஸ்டையும் சொல்லி பார்த்தாச்சு, யாருமே எதுவுமே கேட்கவே இல்லை. அவன் இந்த சைடில் கோடு போட்டு வருவாங்க. பார்த்தீங்கன்னா நீங்க பார்த்துருப்பீங்க, இந்த சைடில் ஒரு 2-3 கோடு போட்டு வருவான். அது மாதிரி போட்டுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்களை அவன் பார்க்கும்போது அவனுக்குள்ளேயே ஒரு மாதிரியான ஒரு எண்ணங்கள் வந்துடும். படிப்பை மீறி வேற ஒரு விஷயங்கள் ஒரு மாதிரியான எண்ணங்கள் வந்துடும். அதை சரி பண்ணணும் அப்படின்னா பேரண்ட்ஸையும் சொன்னோம், அவன்கிட்டே சொன்ன கேட்கல. டைரக்டா என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா சலூனுக்கே போயிடுது. சிகை அலங்கார நிபுணர்கள்ட்டே போயிட்டு அவங்கள்ட்டே போயிட்டு நம்ம நோட்டீஸ் கொடுத்தோம். பாத்தீங்கன்னா தெரியும், சிகை அலங்கார நிபுணர்கள்கிட்டே போயிட்டு நாங்க இந்த மாதிரி நோட்டீஸை பிரிண்ட் பண்ணி நீங்க வந்து ப்ராப்பரா பசங்களுக்கு வெட்டி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே நோட்டீஸ் கொடுத்து இது நல்லா ரீச் ஆச்சு. நாங்க பண்ணதை பார்த்துட்டு நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல அவங்க இந்த விஷயங்கள் பண்ணாங்க. போயிட்டு சிகை அலங்கார நிபுணர்கள்ட்ட நோட்டீஸ் கொடுத்தாங்க. டிவிலேயே வந்துச்சு, நீங்க பாத்திருப்பீங்க, டிவில எல்லாம் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது வந்து நம்ம தான் ஃபர்ஸ்ட் போயிட்டு ஸ்கூல்ல இருந்து ஒரு நோட்டீஸ் கொடுத்து இப்போ அதுவும் நல்ல ரீச் ஆச்சு. சிகை அலங்காரம் பண்றவங்களுமே வரவேற்றாங்க. நீங்க இந்த மாதிரி விஷயம் யாரும் பண்ணதில்ல, நீங்க சொல்றத நாங்க கேட்கறோம் சார், எங்களால இந்த சமுதாயத்துக்கு இந்த பள்ளி சமுதாயத்துக்கு என்ன பண்ண முடியும் எங்களுக்கு தெரியாம இருந்துச்சு. ஆனா இப்ப நீங்க சொன்ன விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நாங்க கண்டிப்பா நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த கோடு போறது, இந்த முன்னாடி முடி விடுறது இதெல்லாம் இல்லாம ப்ராப்பர் கட்டிங்கோட பசங்க, ஹேர் கட்டோட பசங்க ஸ்கூலுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நம்ம ஸ்கூல் இருந்து பண்ணிக்கிட்டு. அடுத்து கொரோனா காலம் பசங்களை எப்படி கொண்டு வரதுன்னு தெரியலையே அப்படின்ட்டு இப்போ இந்த கொரோனா காலத்துலயுமே லைவா இருக்கிற ஸ்கூல்ல நம்ம ஸ்கூலும் ஒரு ஸ்கூல், எந்த வித தொய்வும் இல்லாம மாணவர்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமா கிளாஸஸ் நடந்துகிட்டு இருக்கு. அடுத்து மாணவர்களுக்கான அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கும். இப்போ லாஸ்ட் இயர் ஸ்போர்ட்ஸ்ல வின் பண்ணவங்க, லாஸ்ட் இயர் ஆனுவல் டேல பார்ட்டிசிபேட் பண்ணவங்க, ஸ்போர்ட்ஸ்ல வின் பண்ணவங்க, பெஸ்ட் ஸ்டடி அண்ட் பெஸ்ட் அட்டெண்டன்ஸ்ல 100% அட்டெண்டன்ஸ் வந்தவங்க எல்லாருக்குமே என்ன பண்ணோம் அப்படின்னா மெடல் அண்ட் ஷீல்டு கொடுத்தோம். இப்போ கொரோனா காலம் லாஸ்ட் இயர் ஆனுவல் டே நடத்த முடியல, அதனால ஸ்போர்ட்ஸ்ல கலந்துக்கிட்ட மாணவர்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னா அன்பழகன் சொல்லிட்டு சிங்கப்பூர் அப்படி இல்லை அன்பழகன் சொல்லிட்டு இந்த ஒரு கார் தான் அவர் அங்க மேக்ஸ்ல அனைத்து மாணவர்களுக்கும் என்ன பண்ணோம் அப்படின்னா இப்ப ஒரு 1 month இருக்கும், எல்லா மாணவர்களுக்கும் அவர்கள் புகைப்படம் பதித்த மெடல், எல்லா மாணவர்களுக்கும் புகைப்படம் எடுத்த மெடல் கொடுத்தோம். அடுத்து எந்த ஒரு ஆன்லைன் காம்படிஷனா இருந்தாலும் நம்ம பசங்க வந்து கலந்துக்கிட்டாங்க. கொரோனா காலத்துல நடத்தக்கூடிய எல்லா ஆன்லைன் காம்படிஷன்லயும் பசங்க கலந்துட்டாங்க. இப்ப சமீபத்துல கூட இந்த ஃபிட் இந்தியா சர்டிபிகேட் ஆஃப் ரெகக்னேஷன் சொன்னேன். ஃபிட் இந்தியா சர்டிபிகேட் ஆஃப் ரெகக்னேஷன் போன் தெரியல, ஃபிட் இந்தியா சர்டிபிகேட்டோட ரெகக்னேஷன். இப்போ ரீசெண்டா அமெரிக்கால இருந்து இந்த ஹவுல் ஃபெஸ்டிவல்னு ஒரு ஃபெஸ்டிவல் நடக்கும், இயர் பை இயர் நடக்கும். அந்த ஹவுல் ஃபெஸ்டிவல்ல நம்ம மாணவர்களுடைய புகைப்படங்களை இங்க இருந்து அவங்க ஆன்லைன்ல அனுப்ப முடியாது, அதை நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு இங்க இருந்து ஒரு 50 மாணவர்கள் அவுல் சம்பந்தமான படம் வரைந்து அதை வந்து அமெரிக்காவுக்கு நாங்க அனுப்பிச்சு விட்டோம். அந்த பார்ட்டிசிபேஷன் சர்டிபிகேட் கூட வந்துச்சு. அமெரிக்கால இருந்து ஒரு பார்ட்டிசிபேஷன் சர்டிபிகேட்டை ஆவணத்தாங்கோட்டையில இருக்கிற ஒரு மாணவன் வாங்குறான் அப்படின்னா அவனுக்குள்ள மனநிலை எப்படி இருக்கும், அவனுக்கு எவ்வளவு சந்தோஷமா அவன் இந்த விஷயத்த அவங்க நினைச்சு ஃபீல் பண்ணுவாங்க, நினைச்சுப்பாங்க. இப்போ இன்னைக்கு காலையில தான் மெயில வந்துச்சு, பார்ட்டிசிபேஷன் சர்டிபிகேட் வந்துருச்சு. அடுத்த ரிசல்ட் வந்து மார்ச்ல வரும்னு சொல்லியிருக்காங்க. அதனால ஒரு 50 மாணவர்களுக்கு பார்ட்டிசிபேஷன் சர்டிபிகேட் அமெரிக்கால இருந்து வந்திருக்கு. அதே மாதிரி ரஷ்யால நடத்தக்கூடிய ஸ்பேஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம்ல டிராயிங் காம்படிஷன்ல மாணவர்கள் அனைவரும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா
அதுக்கான பார்ட்டிசிபேஷன் ஆன்லைனில் கொடுத்துருக்காங்க. இந்தமாரி ஆன்லைன் காம்படிஷன் தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்கிறது. எந்த ஒரு தொய்வும் இல்லை. கிளாஸும் நடந்துகிட்டு இருக்கு, ஆன்லைன் காம்படிஷன் நடந்துகிட்டு இருக்கு, ஸ்போக்கனும் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இந்த கொரோனானால எந்த விதமான தொய்வுமே இல்லாமல் மாணவர்களுடைய கல்வி தொடர்ந்து நடைபெற்று கொண்டே தான் இருக்கின்றது. கல்வி மட்டும் இல்லை, அவங்க சமூக சேவையும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு தான் இருக்கு. அடுத்து ஒரு மாணவர்களை சில குழுக்களாக பிரித்து பனை விதைப்பு குழு அப்படின்னு சொல்லி ஒரு குழு பிரிச்சு, டெங்கு விழிப்புணர்வு குழு ஒரு குழு இருக்கு, அதுமாதிரி செல்போன் தவிர்ப்பு குழு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழு, இந்த மாதிரி குழு பிரித்து மாணவர்கள் வந்து அவர்களுக்கான சேவைகளை அவங்க கிராமம், அவன் வீடு, அவன் சுற்றி இருக்கிற கிராமம், அதில் வந்து அவன் செய்யணும், விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறத மாணவர்களை குழுவாக பிரிச்சிருக்கோம். பனை விதைப்பு குழுவில் மாணவர்கள் நிறைய பனை விதைகளை கிராமங்கள் தோறும் விதைச்சிட்டு அவங்க கிராமத்தில் வச்சுட்டு இருக்காங்க. அடுத்து டெங்கு விழிப்புணர்வு, இந்த மழைக்காலங்கிறதுனால டெங்கு விழிப்புணர்வு, எங்கே தண்ணி தேங்கி இருந்தாலும் உடனே போயிட்டு அதை சரி பண்ணுறது. இந்த மாதிரி பெரிய மாணவர்கள் 6, 7, 8 மாணவர்கள் வந்து அந்த குழுவில் இடம்பெற்று சமூக சேவையும் ஆரம்பத்திலேருந்தே அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. மேக்ஸிமம் ஸ்கூல் விஷயம் எல்லாத்தையுமே நான் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல எங்கள் டீச்சர்ஸ் இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கூட்டு முயற்சி இல்லை அப்படின்னா அது கண்டிப்பாக சாத்தியமே இல்லை. ஒரு கூட்டு முயற்சி கண்டிப்பாக அது வேணும். அந்த கூட்டு முயற்சி இல்லை அப்படின்னா சாத்தியமே இல்லை. அப்போ எல்லா டீச்சர்ஸோட எண்ணங்களும் ஒரு விஷயம். இப்போ ஒரு விஷயம் சொல்கிறோம், திடீர்னு டீச்சர் ரொம்ப வெயிலாக இருக்குது, நம்ம பறவைகளுக்கு தண்ணி வைக்கணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உட்காந்து பேசுகிறோம் அப்படின்னா டக்குன்னு என்ன பண்ணிட்டாங்க, மறுநாளே 2 பானை வாங்கிட்டு வந்து தண்ணி, பறவைகளுக்கு தண்ணி வைக்கிறது ஒரு விஷயம். அது பார்த்தா அது சாதாரண விஷயமா தெரியல. ஆனால் அது மாணவர்களுக்கு அது செய்யும் போது அவன் மனசுக்குள்ள எப்படி ஒரு நல்ல எண்ணங்களை ஏற்படுத்தும் அப்படின்னா அவனே அதை மெயின்டைன் பண்ணுவான். காலையில் வந்தோன்னா சட்டியில் தண்ணியை ஊற்றி கொண்டு போயிட்டு வச்சிருவான். அதே மரத்து பக்கத்தில் ஒரு இடம் இருக்கு, அங்கேயும் கொண்டு போயிட்டு தண்ணியை ஊற்றி வச்சிருவோம். இதன் மூலியமா என்ன ஆயிடுச்சுன்னா அந்த வெயில் காலத்தில் பறவைகளுக்கு தண்ணி கிடைக்காது. அந்த பார்த்து சுற்றிலும் அந்த ஒரே பறவைகள் கூட்டமாகவே இருக்கும் அந்த தண்ணி குடிக்கிறதுக்காக. இது சாதாரண விஷயம், அதையும் நம்ம பண்ணோம். இந்த மாதிரி சமுதாயம் சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும், ஃபெசிலிட்டிஸ் கட்டுமான விஷயங்களா இருக்கட்டும், நடக்கக்கூடிய காம்படிஷன்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே நம்ம மாணவர்கள் வந்து நம்ம ஸ்கூல் வந்து ஒரு சிறந்த விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். யோகால கூட ஒரு கிண்ண சாதனை நிகழ்ச்சி நடந்தது. ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல யோகால ஒரு கிண்ண சாதனை நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அதுலேயுமே நம்ம மாணவர்கள் கலந்துக்கிட்டு அதுக்கான பார்ட்டிசிபேஷனை சர்டிஃபிகேட்டையும் வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி எதுக்கு சொல்றோம் அப்படின்னா ஒரு விஷயம் பண்றோம் அப்படின்னா ஒரு கூட்டு முயற்சி இல்லாம எதுவுமே நடக்காது. அந்த அளவுக்கான ஒரு கூட்டு முயற்சிங்கிறது நம்ம ஸ்கூல்ல இருக்கு. இந்த டயத்துல எங்களுக்கான வழிவிட்ட தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். எங்க ஸ்கூலோட டீச்சர்ஸ் எல்லாருக்குமே இந்த டயத்துல நாங்க நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி எங்க ஸ்கூல் சம்பந்தப்பட்ட, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நல்ல செயல் அப்படிங்கிறது அனைவரையும் செய்ய தூண்டுறது தான். இப்போ நாங்க பண்ற விஷயங்களை வந்து இதை சொல்றோம் அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் நீங்க கேட்ச் பண்ணிக்கிட்டு உங்க ஸ்கூல்ல அதை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். எங்க எது நடந்தாலும் அதுல பயன்பெற போறது அப்படிங்கிறது நம்ம மாணவர்கள் தான், சரிங்களா? அதனால எந்த விஷயங்கள் நடந்தாலும் பயன்பெறக்கூடியது நம்ம மாணவர்கள் தான். அதனால எங்க ஸ்கூல்ல இருந்த விஷயங்கள்லாம் நாங்க சொன்னோம். நீங்க அதை நல்லது அதை எடுத்துக்கிட்டு உங்க ஸ்கூல்ல உங்க சார்ந்த உங்க இருக்கிற மாணவர்களுக்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன். அடுத்து இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுத்த A3 ஜேர்னி அரசு பள்ளிகள் குரூப் உமா மகேஸ்வரி மேடம் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சு. பாத்தீங்கன்னா தெரியும் இந்த சைட்ல இருக்கக்கூடிய ஷீல்டு, இந்த நிறைய இருக்கு. ஒரு சர்டிஃபிகேட், ஒரு 1 இயர் பசங்க வாங்கின சர்டிஃபிகேட்டை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளாஸ் ரூம் ஃபுல்லாக அடுக்கி வைக்கலாம். அந்த ஒரு வருஷத்துல அவன் கலந்துக்கிட்ட காம்படிஷன்ஸ், அதுக்கான சர்டிஃபிகேட், ப்ரைஸஸ், அந்த போட்டோஸ் இருக்கு. நீங்க BASKARAN பாஸ்கரன் அப்படிங்கிற அந்த ஃபேஸ்புக்கில் போனீங்க அப்படின்னா, அந்த லிங்க்ல போனீங்க அப்படின்னா எங்க ஸ்கூல் சம்பந்தப்பட்ட நியூஸ் எல்லாமே அதில் வரும். பாஸ்கரன்ங்கிறது நான் தான், என்னோட FB தான் அது. BASKARAN பாஸ்கரன் அப்படிங்கிற ஃபேஸ்புக்கில் போனீங்க அப்படின்னா எங்க ஸ்கூல் சம்பந்தப்பட்ட ஒரு 3 இயர்ஸ் இந்த ஸ்கூல் சம்பந்தப்பட்ட எல்லா நியூஸுமே நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி PVMS ஆவணத்தோட வேஸ்ட் அப்படிங்கிற யூடியூப் சேனலுக்கு போனீங்க அப்படின்னாலும் நீங்க பார்க்கலாம். இந்த டயத்துல
இதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உமா மகேஸ்வரி மேடம் அவர்களுக்கு நன்றி, அண்ட் இந்த குரூப் நன்றி, எங்களுக்கு லைக்ஸ் அண்ட் வாழ்த்துக்கள் போட்ட அனைவருக்குமே நன்றி.